இந்த நாளில் நாம் ஒரு சில வேத வாக்கியங்களை நாம் பார்க்க போகிறோம். வேதாகமத்திலிருந்து எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம், எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள் உள்ளானதென்று தீர்ந்து விசுவாசத்தில் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நாம் கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை கூடி வர பண்ணினதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு அப்பா. ஆண்டவரே, உண்மை உள்ளவர் என்று கருதி இந்த கனமான ஊழியத்தை இத்தனை ஆண்டு காலம் செய்வதற்கு வாய்ப்பு தந்தீங்களே ஆண்டவரே. அந்த ஊழியத்தின் பலன்களை காணும்படி கண்களுக்கு கிருபை தந்தீங்களே ஆண்டவரே. இவ்வளவு பேரை நீர் கூட்டி சேர்த்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஊழியத்திற்காக, ஊழியக்காரருக்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. தொடர்ந்து ஆண்டவரே, உம்முடைய கிருபை, இரக்கம், தயவு ஒரு மூடிக்கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம். இப்பொழுதும் இந்த மாலை வேளையில் நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக. உம்முடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். பொதுவாக இந்த உலகத்தினுடைய மொத்த சந்தோஷமும் குடும்பத்துக்குள் தான் அடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பமும் சந்தோஷமாக இருந்தால் உலகம் முழுக்க சந்தோஷமாக இருக்கும், அவ்வளோதான். ஒரு சபை என்பது குடும்பங்களால் நிறைந்தது. மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை குடும்பம் சபையில் இருக்குதுன்னு அர்த்தம். குடும்பம் எப்படி இருக்குதோ அப்படி தான் சபையும் இருக்கும். குடும்பத்தில் ஒரு மனம் இருந்தால் சபையில் ஒரு மனம் இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் இருந்தால் சபையில் சந்தோஷம் இருக்கும். நாம் எப்போவுமே ஆப்போசிட்டாக யோசிப்போம். எப்படி யோசிப்போம்னா, இந்த நாடு ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்கே, அதனால தான் நமக்கு பிரச்சனை அப்படிம்பாங்க. பொதுவாகவே நாம் கரெக்டாக இருந்தால் நாடு கரெக்டாகவே இருக்கும். ஒரு நாட்டினுடைய ஆசீர்வாதம் என்பது சபை கையில் தான் இருக்கிறது, வேறு யார் கையிலுமே கிடையாது. அரசியல்வாதிகள் கூட தங்களுக்கு தேவையான சட்டத்திட்டங்கள்லாம் போட்டுட்டு, நன்மையான சட்டத்திட்டங்களை போட்டுட்டு அதை செயல்படுத்த முடியாமல் போயிடுவாங்க. சட்டங்களை போட்டுவிட்டு அதை அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் போயிடும். ஆனால் ஒரு சபை நினைத்தால் ஒரு உலகம், ஒரு தேசம் ஆசீர்வாதமாக இருக்க அந்த சபையால் முடியும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா தேசத்துக்கு நான் என்ன செய்வேன், சேமத்தை வர பண்ணுவேன் என்று சொல்லி. அப்போ ஒரு சபை கையில் தான் எல்லாமே இருக்கிறது. ஆனால் சபை எதோடைய கையில் இருக்கிறதால் குடும்பத்தின் கையில் இருக்கிறது. சபையை நடத்துகிற ஊழியக்காரனுடைய குடும்பமாக இருக்கட்டும், சபையில் இருக்கிற ஒரு விசுவாசியினுடைய குடும்பமாக இருக்கட்டும், அது எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் சபையும் இருக்கும். சபை எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நாடு இருக்கும். ஆனால் இப்போ இன்றைக்கி நம்ம இந்த காலத்தில் குடும்பத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லாத காலம் இது. இன்னும் சொல்லப்போனால் குடும்பங்களை குறித்து ஒரு முக்கியத்துவமோ அல்லது ஒரு முன்னாடி இருந்தது போலதான ஒரு அன்போ ஐக்கியமோ இப்பொழுது குடும்பங்களில் கிடையாது. அதாவது குடும்பம் என்பதே இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, கல்யாணம் பண்ணுற வரைக்கும் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது, பண்ண பிறகு ஏன்டா பண்ணணுங்கிற எண்ணம் இருக்குது. இன்றைக்கி பெரும்பாலானவங்க கேட்டிங்கன்னா அதான், அதாவது சந்தோஷமாய் வாழ்வதுக்கு தான் கர்த்தர் குடும்பத்தை ஏற்படுத்தினார். இப்போ 100க்கு 90 பேர் வாழ்ந்தால் போதும்னு இருக்கிறான். சந்தோஷமாக வாழ்கிறவங்க 10 பேராக தான் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டால், குடும்பம் இன்றைக்கி அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரியதான கஷ்டத்தில் போயிட்டே இருக்குது. ஒரு நாளைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்டர்ஸை தேடி எத்தனையோ குடும்பங்கள் வந்து பிரச்சனைக்குன்னு வராங்க. ஒரு பெரிய கூட்டம் கோர்ட்டில் போய் உட்காந்துருக்குது, ஒரு பெரிய கூட்டம் சர்ச்சில் வந்து உட்காந்துருக்கு. ஏன் இந்த நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உலகத்திலேயே ஒரு குடும்பம், குறிப்பாக ஒரு கணவன், மனைவி, பிள்ளைகள் எப்படி இருக்கணும் என்பதை அத்தியாயமாக எழுதி தனித்தனியாக அவங்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்துருக்கிற ஒரு புஸ்தகம் உலகத்தில் உண்டு என்றால் அது பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான். இந்த புக்கில் தான் கரெக்டாக ஒரு கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். ஒரு சபை எப்படி இருக்கணும், ஊழியக்காரன் எப்படி இருக்கணும், எல்லாம் எழுதி கொடுத்துருக்கிறார். ஆனால் இந்த பைபிளை வீட்டில் வைத்திருக்கிறதான கிறிஸ்தவர்கள் வீடுகளில் இன்றைக்கி அது இல்லை. ஆண்டவர் கொடுத்தான வசனத்தினுடைய அந்த பிரதிபலிப்பு அங்கே இல்லை, வசனத்தின்படி வாழ்க்கை இல்லை. அதை இருக்குமானால் அதை பார்க்கிறவர்கள், சுற்றி இருக்கிறவர்கள், கிறிஸ்து அந்த வீட்டில் இருக்கிறார், கிறிஸ்து இருக்கிற வீடு இப்படி தான் இருக்கும் என்று நீங்கள் சொல்லாமலேயே அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். சுவிசேஷம் அறிவிப்பதற்கு பதிலாக நாமே சுவிசேஷமாய் மாறிட்டோம்னா ரொம்ப ஈஸி.
இதை வசனத்தில் சொல்லணும்னா பவுல் சொல்கிறாரு, நீங்களே எங்களுடைய நிருபங்களாக இருக்கிறீங்க, லெட்டர்ஸாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறார். நாம தான் அவருடைய லெட்டர்ஸ். நம்மளை பார்க்கிறவர்கள் தான் கிறிஸ்துவை பார்க்க முடியும். இன்றைக்கி நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறோமான்றது தான் கேள்வியே. மற்ற கிறிஸ்துவ அல்லாத குடும்பங்களுக்கும் கிறிஸ்துவ உள்ள குடும்பங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? எல்லா குடும்பமும் ஒரே மாதிரி தான் இருக்குது, என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நாம் அவங்கள பார்த்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டோம், அவங்களும் நாங்களும் ஒன்று தான், ஒரே மாதிரி தான் இருக்கிறோம், எங்கள் வீட்டில் இல்லாதது என்ன அவங்க வீட்டில் இருக்குது. கிறிஸ்தவ அல்லது கிறிஸ்துவை உடைய குடும்பங்கள், நான் கிறிஸ்தவர்களை குறித்து பேசவில்லை, கிறிஸ்துவை உடைய குடும்பத்தை பற்றி பேசுகிறேன். when there is a Christ in your house அப்படின்னு அர்த்தம். கிறிஸ்து உங்கள் வீட்டுக்குள் இருப்பாரானால் அந்த குடும்பம் எப்படி இருக்குன்றதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக நான் எப்போவும் நினைக்கக்கூடியதான ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபேமிலி, பைபிளில் 100% சக்ஸஸ்ஃபுல் ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நோவாவுடைய குடும்பம். இந்த நோவாவுடைய குடும்பத்தை பற்றி நிறைய காரியங்கள் நிறையா தியானிச்சுக்கிட்டே இருப்போம், பேசிக்கிட்டே இருப்போம். ஏன் நோவை நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு மத்தேயு 24:37-38, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். ஸோ நம்முடைய காலத்துக்கும் நோவா காலத்துக்கும் என்ன இருக்குது? ஒரு ஒத்துமை இருக்குது, ஒரு விதமான சிமிலாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. என்ன காலகட்டம் தான் வேறு, சம்பவங்கள் ஒன்று தான். அன்றைக்கி உள்ள சம்பவமும் இன்றைக்கி உள்ள சம்பவமும் அப்படி தான். இன்றைக்கி குடும்பங்களில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது எல்லாரும் சொல்லக்கூடியதான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் சுற்றி தப்பாக இருக்குது, அதனால் குடும்பமும் தப்பாக இருக்குது, எல்லாரும் வெளியே ரொம்ப தப்பாக இருக்குது, அதனால் பிள்ளைகளும் தப்பாக இருக்கிறாங்க, காலேஜ் போகிற இடத்துல தப்பாக இருக்கிறாங்க, வேலைக்கு போகிற இடத்துல தப்பு இருக்குது, அதனால் கணவன் தப்பு பண்ணுறாரு. ஸோ இன்றைக்கி தப்பு பண்ணுறதுக்கு நாம் சர்க்கம்ஸ்டன்ஸை, சூழ்நிலைகளை காட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் நோவாவை குறித்து, அவனுடைய காலத்தை குறித்து வேதம் சொல்லுது, நோவின் காலம் சீர்கேடாக இருந்ததாம், கொடுமையினால் நிறைந்திருந்ததாம். 6ஆம் அதிகாரம் நீங்கள் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை வாசிக்கும் போது, நோவாவின் காலத்தில் பூமியானது கொடுமையினால் நிறைந்திருந்தது, கர்த்தர் பூமியை பார்த்தார், அது சீர்கேடாக இருந்ததுன்னு இருக்கு. ஆல்மோஸ்ட் 99% பூமி அந்த இடத்துக்கு இப்போ வந்துருச்சு தற்போதைய நிலவரப்படி. இப்போ நாம் எல்லாருமே ஒரு 100 வருஷமாக, ஒரு 2-3 தலைமுறையாக இந்த சீர்கேட்டில் வாழ்ந்ததுனால நமக்கு இந்த சீர்கேடு இப்போ ரைட்டாக தெரியுது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இப்போ நாம் யூஸ் பண்ணக்கூடியதான அல்லது நம் நடைமுறையில் இருக்கக்கூடிய எதுவுமே 100 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது. 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த லைஃப் ஸ்டைலே வேறு. இந்த 100-120 வருஷமாக லைஃப் ஸ்டைல் வேறு. இந்த லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்மளை வியாதிக்கு நேராக நடத்திருச்சு, நம்மளை அநியாயத்துக்கு நேரம் நடத்திருச்சு, பாவத்துக்கு நேரம் நடத்திருச்சு. ஆனால் அதை நம்ம சொன்னால் இன்றைக்கி ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், அது இல்லாமல் நாம் வாழ முடியாதுன்ற இடத்துக்கு வந்துட்டோம். நம்முடைய தாத்தாக்களும் கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டியெல்லாம் இன்றைக்கி இருக்கிற இந்த எந்த ஒரு விதமான ஃபெசிலிட்டிஸும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்த காலம் அது. ரொம்ப நிம்மதியாக, வியாதி இல்லாமல், இவ்வளோ மருந்து இல்லாமல், இவ்வளோ ஹாஸ்பிட்டல் இல்லாமல், இவ்வளோ கொடுமைகள் இல்லாமல் வாழ்ந்த காலம் அது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறையா இருக்குது. ஃபோன் பண்ணால் ஆம்புலன்ஸ் வந்துடுது 10 நிமிஷத்துக்கு, ஃபோன் பண்ணால் பீஸா வந்துடுது 10 நிமிஷத்துக்கு. ஒன்று அவங்க நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க, இல்லை அவங்களே கொடுத்துட்றாங்க. ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்குது. இப்போ நம்ம எல்லாருமே ரொம்ப கன்வீனியன்ட் லைஃப் அப்படின்னு சொல்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். பட் இது எல்லாமே ராங் ராங் ராங், எல்லாமே தப்பாக போயிட்டுருக்குது. நோவா காலத்தை போல தான் இப்பொழுது சீர்கேடு இருக்கிறது, கொடுமை நிறைந்திருக்கிறது, அக்கிரமத்தினுடைய உச்சத்தில் பூமி இருக்குது. நாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரோபோட்டாக மாறிக்கிட்டு இருக்கிறோம். எதுவுமே நம்ம இருதயத்தை தொட மாட்டேங்குது. அந்த அளவுக்கு வீடும் மாறிடுச்சு, சீர்கேடினுடைய உச்சத்துக்கு பூமி வந்துருச்சு. ஆனால் வசனம் சொல்லுது, நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான், நீதிமானாக இருந்தான். இன்றைக்கி நம்ம எல்லாம் சொல்கிற காரியம் என்ன, இந்த காலத்தில் உண்மையாக வாழ்கிறது கஷ்டங்க, இப்போ இருக்கிறதெல்லாம் சான்ஸே இல்லை. ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளையை பார்க்கும்போது கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செஞ்சால் அவர் லஞ்சம்லாம் வாங்க மாட்டாருங்க, ரொம்ப கை சுத்தம், நல்ல மனுஷன் அப்படிம்பாங்க. இன்றைக்கி அவர் லஞ்சம் வாங்க மாட்டாருன்னு சொன்னால் பிழைக்க தெரியாதவர்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு. அந்த போஸ்டிங்கில் மட்டும் நான் இருந்திருந்தால் இந்நேரம் வீடு கட்டியிருப்பேன்பாங்க. இன்றைக்கி லஞ்சம் வாங்காதவர் பிழைக்க தெரியாதவர், லஞ்சம் வாங்குறவர் திறமைசாலி, மாட்டாமல் வாங்கிட்டாருன்னா அவர் தான் திறமைசாலி. இப்போ நம்ம எப்படி மாறி இருக்கிறோம் பாருங்கள். யார் வாங்கலை, அடுத்த கேள்வி கேட்டிங்கன்னா அடுத்து சொல்லுவோம் யார் வாங்கலை. இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடிய அடுத்த வார்த்தை இதுதான். இன்னும் கொஞ்சம் நம்ம போக 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 லஞ்சங்கிறது அஃபிஷியல் ஆயிடுச்சு உங்களுக்கு. இன்றைக்கி நான் சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். நாம் அதோடு கூட இணைந்து கொள்ளுகிறோம்.
அதை கரப்டடோட வேர்ல்டில் நாமளும் கரப்டாக தொடங்குகிறோம். அந்த கரப்ட் ஆகாமல் போகிறவனை நாம் ஒதுக்குகிறோம். நம்மளை என்ன சொல்கிறாங்க, ஊரோட ஒத்து வாழணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் நீங்கள் நான் கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள், வசனம் சொல்லுது உலகமே சீர்கேடாக பூமி கொடுமையெல்லாம் நிறைஞ்சிருந்துச்சாமா, நோவா மட்டும் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார் அப்படின்னு இருக்கு. நீதிமானாய் இருந்தார். அந்த 6ஆம் அதிகாரத்தில் வசனம் சொல்லுது 9வது வசனத்தில், நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான், நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆனால் வசனம் அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா 12வது வசனம், தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது. 11வது வசனம், பூமி தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. இட்ஸ் த சேம். இன்னைக்குள்ள அதே சுச்சுவேஷன், எல்லாமே கொடுமை, அநீதி தான். அநீதி பண்ணுறவனோட கூட ஒத்து போயிட்டீங்கன்னா நீங்கள் வாழலாம். அநீதி பண்ணுறவனை எதிர்த்து பேசாலோ எதிர்த்து கேட்டாலோ நீங்கள் வாழ முடியாது. ராங் ரூட்டில் வரவனை நீங்கள் நின்று என்னப்பா இப்படி வரன்னு கேட்டால் அவன் கெட்ட வார்த்தையில் திட்டுறான். நீங்கள் அவனை கேட்க முடியாது திருப்பி, ஏன்னா உங்களுக்கு கெட்ட வார்த்தை பேச முடியாது. ஆனால் நம்ம கொஞ்சம் நல்லவங்க, அதனால் என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், கொஞ்சம் இருதயத்தில் கெட்ட வார்த்தை பேசிப்போம், வெளியே பேச மாட்டோம். ஏன்னா நம்ம நீதிமான்கள் இல்லையா, இன்னும் கொஞ்சம் நேரம் அப்படி தான் இருக்கிறோம். இப்போ நம்ம வேறு என்னங்க பண்ணுறது, அவ்வளோதான் மோசமாக இருக்குது பூமி அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். ஆனால் வசனம் சொல்லுது நோவா இவங்களோட கூட இல்லாதபடி தன்னை செப்பரேட் பண்ணி கொண்டான். இது இன்றைக்கி செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். பூமியானது நாங்கள் என்ன செய்தி கொடுக்குறோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் யூடியூப்பில். பூமியானது மிக மிக மோசமான கண்டிஷனுக்கு போயிட்டுருக்குது. இன்றைக்கி நடந்த துருக்கியினுடைய நடந்ததான பூகம்பத்தினுடைய விளைவு இன்னும் பல நாடுகளுக்கு பரவுங்கிறாங்க. அந்த அளவுக்கு பூமி கீழே வீக் ஆயிடுச்சு. இந்தியா வரைக்கும் எச்சரிப்பு கொடுத்துருக்குறாங்க. இனி எந்த தூரத்துக்கு எவ்வளோ போகும்னு தெரியாது. 2 மணி நேரத்துக்குள்ளே 20 தடவை ஆடி இருக்குது. இப்போவே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பெரிய பூகம்பம் ஒரே 2 ஹவருக்குள்ளே வந்திருக்கு. இது நார்மல், இன்னும் அதிகமாகிட்டு தான் போகும். இது எல்லாமே ஒரு காலகட்டத்தில் பாவத்தினுடைய வெளிப்பாடு, ஏற்கனவே செஞ்ச பாவத்தினுடைய வெளிப்பாடு. துருக்கி பாவம் செஞ்சிச்சு அப்படி இல்லை, உலகமே இப்போ அப்படி தான் இருக்குது, டோட்டல் வேர்ல்டு. இனி போக போக இவைகளெல்லாம் அதிகரித்து கொண்டு தான் போகும், குறையாது. இந்த அதிகரிப்பினுடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பூமியானது ஒரு முடிவை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது. இயேசு என்னென்னலாம் பைபிளில் சொன்னாரோ அத்தனையும் இப்போது துல்லியமாக நிறைவேறிக்கிட்டே இருக்குது. அதில் ஒரு அடையாளம் தான் இப்போ நீங்கள் பார்த்தது பூமி அதிர்ச்சிகள். இயேசு பூமி அதிர்ச்சிகள்னே சொல்லியிருப்பார். மற்ற 24 7-8 வசனங்களில் வாசிச்சிங்கன்னா கடைசி காலத்தில் பூமி அதிர்ச்சிகள் வரும்னே சொல்லுவார். அது நேரடியாக நடைபெற்று கொண்டு இருக்கு. ஆனால் இவைகளிலிருந்து தப்பிப்பதற்கு நமக்கு இருக்கிற மிக முக்கியமான விஷயம் ஒன்று, நான் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனாய் இதிலிருந்து ஒதுங்கி கொள்ளணும். ஒருவேளை இந்த உலகம் உங்களை கெட்டவன் உங்களை ஒதுங்கிறதுனால உங்களை பார்த்து அவங்க ஏளனம் செய்யலாம், அல்லது உங்களை கேலி பண்ணலாம், பிழைக்க தெரியாதவன் சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டு அதனால் உங்களுக்கு சில நஷ்டங்கள் கூட வரும். சில நேரத்தில் நீங்கள் ஆஃபீஸெல்லாம் இந்த எம்என்சி கம்பெனிலாம் இருக்குது, மல்டிநேஷ்னல் கம்பெனின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனியெல்லாம் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒத்து வாழணும். நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கி தனிப்பட்ட முறையில் ஜெபம் ப்ரேயர்னு இருந்தீங்கன்னா உங்கள் அப்ரைசல் வரைக்கும் கட் பண்ணுறதுக்கு போயிடுவாங்க. ஏன்னா இவர் ஒத்து போக மாட்டேங்கிறாரு, இவர் எதுக்கு சரி வர மாட்டேங்கிறாரு, வீக்கெண்ட்ஸில் டேட்டிங் அவுட்டிங்லாம் போகிறாங்க, இவர் வர மாட்டேங்கிறாரு சொல்லி உங்களை கொஞ்சம் ஒதுக்கி தான் வைப்பாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் லஞ்சம் வாங்கலைன்னா உங்களை கொஞ்சம் ஒதுக்கி தான் வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள், ஒரு சிவில் இன்ஜினியரிங், அவர் எதுவும் வாங்க மாட்டார், கூப்பிட்டே சொல்லிட்டாங்க, தயவு செஞ்சு நீங்கள் ரிசைன் பண்ணிட்டு போயிருங்க, நீங்கள் ஆஃபீஸுக்கு ஒத்து வர மாட்டீங்க, இல்லை நாங்களாக உங்களை அனுப்ப வேண்டிய லெவல் வரும்னு சொல்லி. இது நடந்தது 30 வருஷத்துக்கு முன்னாடி. எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இன்றைக்கி அதான் கண்டிஷன். ஆனால் இவைகளுக்கு நடுவில் நீங்கள் அப்படி வாழும்போது உலகம் உங்களை என்ன வேணாலும் சொல்லட்டும், பரலோகத்திலிருந்து ஒரு கண் உங்களை நோக்கி கொண்டே இருக்கிறது. செருபாபேலின் தூக்கு நூலை ஒரு கண் நோக்கி கொண்டே இருக்கிறது. அது நீதியாக இருக்கிறது. அந்த தேவன் நீதி உள்ளதான தேவன். நீங்களும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கு நடுவில் ஏன் நீங்கள் இந்த மேல் வீட்டு அறைக்கு இப்போ வந்திருக்கிறீங்க? ஏன் இந்த இடத்துல ஆண்டவர் உங்களை உட்கார வச்சிருக்கிறாரு? காரணம் என்ன? வரப்போகிற மிகப்பெரியதான எல்லா அழிவுகள், பேரழிவுகள் எது வேணாலும் வரட்டும், நியாய தீர்ப்பு வரட்டும், அவைகளுக்கு தப்பி பிழைக்கும்படி கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். அதனுடைய விளைவாகத்தான் நம்ம இங்கே உட்காந்துருக்கிறோம். ஒருவேளை நம்ம மற்றவங்க கண்ணுங்களுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் தெரியலாம், என்ன வேணாலும் சொல்லிட்டு போயிட்டோம், எப்படி வேணாலும் சொல்லட்டும். ஆனால் நாம் ஒரு நாள் நீதிமான்கள் என்று விளங்க பண்ண காலம் ஒன்று வரும். நோவாவை எடுத்துக்கோங்களேன். அன்றைக்கி நோவா 2 பேதுரு புத்தகம் சொல்லுது, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அப்படின்னு. நோவா அன்றைக்கி போய் என்ன சொல்லியிருப்பார்? உலகம் அழிய போகுதுப்பா. இப்போ நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான் அன்றைக்கி அவர் சொல்லியிருப்பார். உலகம் அழிய போகுதுப்பா,
இந்த மாதிரி ஜலப்பிரளயம் வரப்போகுது, எல்லாரும் சாக போகிறாங்க, நான் ஒரு பேழையை கட்டுறேன், நீ வா அப்படின்னு சொன்னால், அன்றைக்கி அவரை கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் சொல்லியிருக்கிறாருன்னா, குறைஞ்சபட்சம் 100 வருஷம், மேக்ஸிமம் 120 வருஷம்னு சொல்கிறாங்க. குறைஞ்சபட்சம் 100 வருஷம் சொல்லியிருக்கிறாரு. அவர் அன்றைக்கி உலகம் என்னன்னு சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறீங்க? பைத்தியம்னு சொல்லியிருக்கோம், வேற ஒன்றும் சொல்லியிருக்கவே மாட்டான். 100 வருஷமாக சொன்னால் எப்படி இருக்கும் பாருங்கள். 1 வருஷம் 2 வருஷம், நாங்கள் ஒரு 10-15 வருஷமாக இதை இயேசு வராருன்னு சொல்கிறோம், அதுவே அவனுக்கு பொறுக்கலை. என்ன சொல்கிறாங்க, இவர் இப்படித்தான் எப்போ பார்த்தாலும் வராருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். 2000 வருஷமாக ஆண்டவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஆளுகளை எழுப்பி. நாங்கள் இப்போ தான் ஒரு 15-20 வருஷமாக சொல்கிறோம். எங்களுக்கு முன்னாடி எத்தனையோ பரிசுத்தவான்கள் எழும்பி 2000 வருஷமாக இயேசு வருகிறாருங்கிற உபதேசத்தை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது நிறைவேற போகுது. ஆனால் உலகத்தை பொறுத்த வரைக்கும் அது பைத்தியம். ஆனால் ஒரு நாள் வரும், நோவா சொன்னது தான் நடக்கும். ஒரு நாள் வரும், பைபிளில் சொன்னது மட்டும்தான் நடக்கும். ஒருவேளை இன்னைக்கு ஒரு சிலர் உங்களுக்கு கூட சின்ன இடரல் அடையக்கூடும். இப்படி நம்ம மட்டும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம மட்டும் இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறோம். வீட்டார் இடத்துல கூட உங்களை கொஞ்சம் தனித்து, உங்களை இவன் இப்படித்தான் பேசிக்கிட்டே இருப்பான் பைத்தியக்கார மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் வரும், நீங்கள் இந்த பைத்தியங்களுக்கு முன்பாக அறிவாளியை கர்த்தர் மாற்றி வைப்பார். பைத்தியங்களுக்குள்ளே கர்த்தர் ஞானவான்களுக்குள்ளே பைத்தியங்களை தெரிந்து கொண்ட தேவன் ஞானவான்களுக்கு மத்தியில் நம்மளை ஞானவானாய் உயர்த்தி கொண்டு வைப்பார். ஒரு நாள் அவர்கள் பைத்தியமாய் மாறுவார்கள். அவர்களுக்கு தெரிய வரும். இப்போவே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கொரோனாவிலே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. 2019 வரைக்கும் என்னென்னவோ பேச்சு எப்படியோ. 2020 லாக்டவுன் வர ஆரம்பித்த பிறகு டிவியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பட்டிமன்ற பேச்சாளர்கள் கூட சொல்கிறாங்க, கடவுள் இருக்கிறாருங்க, நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டு பேசிட்டோம், கடவுள் இருக்கிறார் என்பது நிரூபிக்கிற காலம்னு. கடவுள் தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? கடவுள் நிரூபித்து தான் காட்டணுன்ற அவசியம் கிடையாது. அவர் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங். நாம் தான் அவரை பார்க்க வேண்டிய காலம் வந்திருக்குது. நாம் இப்போ கிட்ட வந்திருக்கிறோம். அவருக்கு ஒன்றும் அவசியம் இல்லை நமக்கு நிரூபித்து. அவருக்கு நாம் தெரிஞ்சுக்கிட்டால் நமக்கு ஆசீர்வாதம். அவர் நிரூபித்து அவருக்கு என்ன பிரயோஜனம்? நான் கடவுள்னு நிரூபித்து அவர் என்ன செய்ய போகிறார்? சிலர்லாம் சொல்லுவாங்க, கடவுள் இருந்தால் காட்டு பார்ப்போம், எங்கே வர்றது காட்டு, கடவுளை கொண்டாந்து காட்டு அப்படிம்பாங்க. இது எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு மனுஷன் என்னை கேட்டார், எப்பா அதெல்லாம் வேணாம், இவ்வளோ ஆர்குமெண்ட்லாம் வேண்டாம்ப்பா, நீ கடவுள் இருக்கிறார் தானேப்பா, நீ காட்டிடு, இப்போ கடவுள் இங்கே இருக்காருன்னு காட்டிடு, நான் ஒத்துக்கிறேன், அவ்வளோத்தானே அப்படின்னாரு. எனக்கு இவருக்கு என்ன பதில் சொல்றதுனே தெரில. ஒன்று தான் கேட்டேன், ஐயா உங்களுக்கு மூளை இருக்குதா ஐயான்னு கேட்டேன். அவர் என்ன தம்பி இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்க அப்படின்னாரு. இல்லையா நான் உண்மையாகவே கேட்குறேன், உங்களுக்கு மூளை இருக்குதா அப்படின்னு. அது எப்படி இல்லாமல் இருக்கோன்னாரு. கொஞ்சம் காட்டுங்களேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். இப்போ அவருக்கு அப்படி தான் பேச முடியும் பாருங்கள். அவர் சொன்னார், நான் இப்போ போய் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு காட்டுவேன், ஸ்கேன் பண்ணி காட்டுவேன், எனக்கு மூளை இருக்குதுன்னாரு. வெரி சிம்பிள். உன் மூளையை நீ காட்டுறதுக்கு ஒரு ப்ராசஸ் தேவைப்படுது, தேவனை பார்ப்பதற்கும் ஒரு ப்ராசஸ் தேவைப்படுகிறது. அந்த ப்ராசஸ் இருந்தால் நீ கடவுளை பார்க்க முடியும். உன் மூளையை நீ காட்டுறதுக்கே ஒரு ப்ராசஸ் தேவை, ஸ்கேன் தேவை, 3500 ரூபா தேவைப்படுதுன்னா, சர்வ வல்லமை உள்ள தேவனை பார்க்கணுன்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்க தான் செய்யும். அது எப்படி எதுவுமே இல்லாமல் சும்மாவே கடவுளை காட்டிட முடியும்? நாங்கள் காட்டிடுவோம், காட்டினு என்ன ஆகுன்றதான் பிரச்சனை. இப்போ மனிதனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, நின்னான்னா தொலைஞ்ச, உன் நல்லதுக்கு அவர் வராமல் இருக்கிறார். இல்லை இப்படி சொல்கிறீங்க என்னாரு? ஆமாம் பார்த்துங்க, சூரியனே நேராக கண்ணில் உங்களால் பார்க்க முடியல, படைத்தவரை எப்படி பார்ப்பீங்க? படைப்பையே உங்களால் நேராக பார்க்க முடியல, படைத்தவரை எப்படி பார்க்கறது? அவரை பார்க்க வேண்டும் என்றால் அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. சூரியனை பார்க்கணுன்னா கண்ணாடி போடணும், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ப்ராசஸ் இருக்கிறது. இன்றைக்கி உலகம் நம்மை பைத்தியம் என்று சொல்லும், எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு மட்டும் ஒன்று தெரியணும், எனக்கு வாக்குரைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் பொய்யுரையாத தேவன். இந்த தேவன் ஒரு நாளும் சொன்னதிலிருந்து மாறவே மாட்டார். அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்றும் ஒளிந்து போகவில்லை. 2004 இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு பெரிய ஊழியக்காரர் சென்னையில் இருந்தார். நான் அவரை பார்க்க போனேன். அவர் பார்க்க போன போது சொன்னார், இதெல்லாம் எதுக்கு தம்பி பேசிகிட்டு இருக்கிறீங்க, இதெல்லாம் யார் கேட்க போகிறாங்க, போயிட்டு வேறு ஏதாவது வேலையை பாருங்கள் அப்படின்னாரு. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், நீ போய் சொல்லு, இனி இதுதான் நடக்க போகுதுன்னு போய் சொல்லுன்னு சொன்னார். அப்பத்துலேருந்து ஆண்டவர் வேதத்தில் உள்ள காரியங்களை சொல்லி கொண்டிருக்கிறார். ஒவ்வொன்றாய் நடந்து கொண்டு தான் இருக்குது, இன்னும் நடக்கும். இன்னும் வேதத்தில் உள்ள வார்த்தைகளில் ஒன்று கூட ஒளிந்து போகாது. உங்களுக்கு கர்த்தர் பைபிளில் என்னென்ன சொன்னாரோ அத்தனையும் நடக்கும். அவைகளெல்லாம் நிறைவேறுகிற காலகட்டத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். எனவே முதலாவது நமக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம், நான் நம்புகிற தேவன் உண்மை உள்ளதான தேவன். நான் அவரை உறுதியாய் பற்றி கொண்டால் அவர் ஒரு நாளும் என்னை கைவிடவே மாட்டார். என்னை சுற்றி என்ன வேணால் சீர்கேடு இருக்கட்டும், என்ன கொடுமை நடக்கட்டும், நீங்கள் அவங்கள கரெக்ட் பண்ணாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. அவங்க சொல்லுவாங்க, அப்படி தான் சொல்லுவாங்க. ஒருவேளை நம்ம திடீர்னு நம்ம கண்ணுக்கு முன்னாடி அவர் வீடு கட்டி வாசல் கட்டி காருகர்லாம் வாங்கிடுவார், நம்மளை பிழைக்க தெரியாதுங்கிறவார். நீங்கள் சொல்லிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ 10 வருஷம் வீடு கட்டு, நான் வீடு கட்டாமல் இருக்கிறேன், நான் வாடகை வீட்டில் இருக்கிறேன், எனக்கு என்னவோ அந்த வாடகை வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் சேஃப்டியாக தெரியுது இப்போதைக்கு, துருக்கியை பார்த்த பிறகு இல்லையா? சொந்த வீட்டுக்காரனோட வாடகை வீட்டுக்காரனுக்கு பிரச்சனை கொஞ்சம் கம்மி தான் போல தெரியுது.
இல்லையா? நான் சொந்த வீட்டுக்காரங்க யாரும் கோச்சிக்காதீங்க. இல்லை, நிறைய பேருக்கு அப்படி ஒரு பெருமை ஒன்று இருக்குது. சொந்த வீடு இருக்கிறது தப்பு கிடையாது, பெருமை இருக்கக்கூடாது. நான் தான் என் குடும்பத்திலே முதல் வீடு கட்டினேன், என் ஏரியாலே ஃபஸ்ட்டு வீடு நாங்கள் தான், நான் தான் இருக்கிறதுலே பெரிய வீடு கட்டியிருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் பார்ப்பார். பார்த்து, இல்லை தம்பி பார்த்துக்கோ, 7.5 ஆமா, எல்லாரும் ஒரு எனக்கு எல்லா பேரழிவை விட இந்த பூகம்பத்துக்கு வந்து ஒரு நல்ல குணம் உண்டு. அது என்ன பூகம்பத்துக்கு நல்ல குணம்னு கேட்குறீங்களா? இந்த பூகம்பம் மட்டும்தான் அத்தனை பேரையும் கொண்டாந்து நடுத்தரில் நிறுத்தும். படித்தவர், படிக்காதவர், பணக்காரர், ஏழை எல்லாரும் ஒருமித்து ஒரே வாசம் பண்ணக்கூடிய ஒரே நடுத்தருக்கு எல்லாரும் வந்து நிற்பாங்க. அங்கே பிஇயும் படித்தவர் நிற்பார், வண்டி இழுக்கிறவரும் நிற்பார். இந்த பிஇ படித்தவர் வண்டி இழுக்கிறவரும் அந்த முனையில் இருக்கிற டீ கடையில் ஒன்றா டீ குடிக்க வச்சுருந்த பூகம்பம். அது அந்த பூகம்பத்துக்கு அப்படி ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. மற்ற எந்த பேரழிவுக்கும் அந்த ஸ்பெஷாலிட்டி கிடையாது பாருங்கள். இது ஒன்றுத்துக்கு மட்டும்தான். சமத்துவத்தை போதிக்கிற, தமிழ்நாட்டினுடைய சமத்துவம்னு இருக்குல்ல, அதை போதிக்கிற ஒரே பேரழிவு எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த பூகம்பம் தான். இந்த எம்பிஏ படித்தவரெலாம் காரை விட்டு கீழே இறங்கவே மாட்டார், யாரையும் போய் பார்க்கவும் மாட்டார், வணக்கம் வச்சா கூட வைக்க மாட்டார், தலையை மட்டும்தான் ஆட்டுவார். பூகம்பம் வந்தோன்னா ஐயா வாங்கன்னா ஆமாம் வாங்க, 2 பேரும் எல்லோரும் சேர்ந்து ஒருமித்து இருப்பாங்க. அந்த பூகம்பத்துக்கு அப்படி ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உண்டு. சரியா? அதனால் நீங்கள் எதை குறித்தும் ஒன்று இன்றைக்கி நம்ம பைத்தியமாக தெரியும், ஒரு நாள் கர்த்தருக்கு முன்பாக ஞானவான்களை நாம் தெரிவோம். அல்லேலூயா. ஆகவே நாம் நம்முடைய நிலையிலிருந்து ஒரு நாளும் கிறிஸ்துவினை விட்டு தூர போகிறதோ, இவங்க பண்ணுற காரியங்களை பார்த்து மனமுடைகிறதோ, இன்றைக்கி நான் நிறைய வீட்டில் பார்க்குறது இதுதான் பார்க்குறேன். இந்த எல்லாரும் இப்படி மேலே போக போக, பணம் சம்பாதிக்க புகழ் அடைய இப்படி நல்லவனாக வாழ்கிறதுனால என்ன பிரயோஜனம்? நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. நிச்சயமாய் பிரயோஜனம் உண்டு. ஒரு நாள் நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று வரும். அது இப்போ தொடங்குகிற காலம். நல்லவனை கர்த்தர் விளங்க பண்ணுவார், நீதிமானை கர்த்தர் விளங்க பண்ணுவார். ஒரு நாளும் கர்த்தர் கைவிட மாட்டார். 2வது நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அதுதான் நீங்கள் வாசித்த வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் நீங்கள் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிச்சிங்க இல்லையா? அதில் என்ன வாசித்தோன்னா, நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு வேலையை உண்டு பண்ணினான். ரொம்ப எனக்கு ஆச்சரியமான ஒரு காரியம் அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தர் நோவாவை பார்த்து என்ன சொன்னார்னா, அந்த 6ஆம் அதிகாரத்தில், பூமியில் இருக்கக்கூடியதான எல்லா ஜீவ ஜந்துக்களையும் நான் பாதுகாக்க போகிறேன், அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு வேலையை உண்டு பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இது கடவுளுடைய ப்ராஜெக்ட். நோவை நம்பி கொடுக்குறாரு. இதெல்லாம் நீ உண்டு பண்ணு, எல்லாத்துலேயும் ஜோடாக நான் உன்னை பாதுகாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் நோவா பேழை எதுக்கு கட்டினார்னு வசனம் சொல்லுது, நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழையை உண்டு பண்ணினான். அதாவது கர்த்தர் எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கிறார். என்ன ப்ராஜெக்ட்? உலகத்தையே காப்பாற்றுற ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டில் முதல்ல என் வேலை என்னென்னா, என் குடும்பத்தை நான் ஃபஸ்ட்டு காப்பாற்றணும். நான் உலகத்தையே காப்பாற்றுற வேலை எந்த தான். ஆனால் அதை எங்கே நான் ஆரம்பிப்பேன்னா, என் குடும்பத்துலேருந்து ஆரம்பிப்பேன். ஃபஸ்ட்டு என் குடும்பத்தை நான் உள்ளே கொண்டு போயிடுவேன். அதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கிற நல்ல குணம் என்னென்னா, குடும்பத்தை தவிர உலகத்தையே நல்லா கவனிச்சுப்போம் இல்லையா? யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னா நைட்டு 11 மணிக்கு கூட ஏஞ்சி ஓடுவோம். வீட்டில் இருக்கிறவருக்கு உடம்பு சரியில்லைன்னா திரும்பி கூட கேட்க மாட்டோம் என்னன்னு. அவங்கள பற்றி நம்ம கவலையே பட மாட்டோம். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம் எல்லாருக்கும் நல்லவர்களாய் காட்ட விரும்புகிறோம். உங்களுடைய சாட்சி முதலில் வீட்டில் இருக்கிறது. வீட்டில் சாட்சி இல்லாவிட்டால் வெளியில் இருந்து பிரயோஜனம் இல்லை. பாருங்களேன், உங்கள் பசங்க உங்களை கெட்டவங்கன்னு சொல்லிவிட்டு உலகமே நல்லவன் சொல்லி என்ன பிரயோஜனம்? நாளைக்கு உலகம் வருமா வராத தெரியாது, ஆனால் உங்கள் குடும்பம் உங்க கூட நிற்குமே. குடும்பத்தை முதல்ல ரட்சிக்கணும், முதல்ல குடும்பத்தோடு கூட இருக்கணும். இன்றைக்கி கடைசி காலத்தில் பிசாசுக்கு நல்லா தெரியும் எதை உடைக்கணும்னு சொல்லி. குடும்பத்தை உடைச்சோம்னா சபையை உடைச்சிடலான்றது தான் பிசாசுடைய பயங்கரமான திட்டம், தந்திரம். இன்றைக்கி நம்ம குடும்பத்தை உடைக்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நாம் மற்ற எல்லா விஷயத்துலையும், சர்ச்சை விஷயத்துலையாக இருக்கட்டும், கொடுக்குற விஷயத்துலையாக இருக்கட்டும், காணிக்கை கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு தர்ம காரியமாக இருக்கட்டும், மிஷினரிகளுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், அல்லது ஊழியங்களுக்கு கொடுக்குறதா இருக்கட்டும், நம்மளை மாதிரி ஃபஸ்ட்டு வர்றதுக்கு இன்றைக்கி யாருமே கிடையாது. இமிடியேட்டாக நான் சொல்லுவேன், அந்த அளவுக்கு நாம் ரொம்ப நல்லவர்கள். ஆனால் உள்ளுக்குள்ளே நாம் எப்படி இருக்கிறோங்கிறது தான் முக்கியம். முதல்ல குடும்பத்தை கவனிக்கணுமே. இன்றைக்கி குடும்பம் எந்த நிலையில் இருக்கிறது? இன்றைக்கி கடைசி காலத்தில் மிக முக்கியமாக நாம் பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, தங்கள் குடும்பத்தின் காரியத்தை வெளியே சொல்லுவதில் இன்றைக்கி உள்ளவங்களுக்கு மாதிரி ஒரு அறிவில்லாதவர்கள் எந்த காலத்திலும் இல்லை. முந்தையெல்லாம் என்ன பிரச்சனை வந்தாலும் குடும்பத்துக்குள்ளேருந்து என்ன செஞ்சுருவாங்க, அதை வெளியே போகாமல் பார்த்துக்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். இப்போ முதல்ல வீடியோ போடுறது தான் முதல் வேலையாக இருக்குது. வீட்டுக்காருக்கும் அவங்களுக்கும் சண்டைனா கூட வீடியோ போடுறான். நானும் என் கணவரும் இன்று பிரிந்து விட்டோம் அப்படிங்கிறத ட்விட்டரில் தான் சொல்கிறான். எதுக்கு ட்விட்டரில் சொல்வேன்?
உன் குடும்பம் பிரிஞ்சது என்ன ஊருக்கு என்ன நியூஸா? மற்றவங்களுக்கு அது தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அது இன்றைக்கி ஒரு ஃபேஷன். இன்றைக்கி கணவனை பற்றி வெளியே பேசுகிறதா இருக்கட்டும், மனைவியை பற்றி வெளியே பேசுகிறதா இருக்கட்டும், அந்த தூத்து திரிகிற காரியம் என்பது குடும்பத்தில் அதிகரித்து கொண்டே போகிறது. இதுதான் இன்றைக்கி குடும்பத்தினுடைய மிக முக்கியமான பிரச்சனை. தயவு செய்து உங்கள் குடும்பத்தை நீங்கள் பத்திரமாய் பார்த்துக்கோங்க. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த முதல் ஆத்மா உங்கள் குடும்பத்துக்குள்ளே தான் இருக்குது. ஊருக்கே ஊழியம் பண்ணிவிட்டு உன் பிள்ளை பரலோகத்துக்கு வரலைன்னா என்ன இருக்குது? உலகத்துக்கே ஊழியம் பண்ணிவிட்டு உங்கள் கணவன் உங்கள் மனைவி வீட்டுக்கு பரலோகத்துக்குள்ளே வரலைன்னா என்ன பிரயோஜனம் பாருங்கள். இன்றைக்கி எல்லாருக்கும் எல்லாம் செய்வாங்க, ஆனால் வீட்டில் என்ன நடக்குது தெரியாது. பாதி பேருக்கு தெரியாது. அது இன்றைக்கி 2 பேரும் வேலைக்கு போகிற காலம் ஆகிப்போச்சு. கடந்த 20 வருஷம் 2 பேரும் வேலைக்கு போகிறது. 2 பேரும் வேலைக்கு போகிறதுங்கிறது சில குடும்பங்களில் நீடு, கண்டிப்பாக தேவை இருக்குது, அதனால் வேலைக்கு போகிறாங்க. சில குடும்பங்களில் ஃபேஷன். 2 பேரும் எனக்கு உரிமை இருக்குது, சம உரிமை இருக்குது. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் சம்பாதிக்கிறதே போதும், ஆனாலும் அவங்களுக்கு என்ன கிடையாது, திருப்தி கிடையாது. 2 பேரும் போகிறாங்க. இதில் 2 பேரும் போகும்போது குடும்பம் இன்றைக்கி என்ன ஆகுது? பிள்ளைகள் பெற்றோர் இல்லாதபடிக்கு யார் கையிலையோ வளர்கிறாங்க, எப்படியோ வளர்கிறாங்க, என்னென்னமோ நடக்குது. குடும்பம் பிரிஞ்சு போகுது. தயவு செய்து குடும்பத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுங்கள். குறிப்பாக கணவன் மனைவி இந்த கடைசி காலத்தில் பிசாசு பிரிக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்கிறான். ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் பார்த்ததை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு வீட்டில் நீங்கள் என்ன அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரெசன்ஸ் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு பேர் இருக்குது. அதிகமாக நெகட்டிவிட்டியாக பேசுனீங்கன்னா உங்களை சுற்றி என்ன இருக்குமா? நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். பாசிட்டிவாக பேசினா பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அது உண்மை என்று வைத்துக்கொள்வோம். நாம் பாசிட்டிவாகவே பேசணும்னு வச்சுக்கொள்வோமே. அப்போ நீங்கள் வீட்டில் பார்க்குற சீரியல்கள் அத்தனையுமே நெகட்டிவ் வைப்ரேஷன். உங்கள் பார்வைக்கு சொல்கிறேன், உங்களுடைய பேச்சுக்கு சொல்கிறேன். நெகட்டிவ், அதில் வரது எல்லாமே நெகட்டிவ். வரக்கூடிய நியூஸ் நெகட்டிவ். இன்றைக்கி தேசத்தில் இருக்கிற பிரச்சனைகளை எடுத்து தான் பேசுகிறார்கள். உங்கள் நியூஸை எடுத்து பாருங்கள். நல்ல விஷயம் எத்தனை வருதுன்னு பாருங்கள், ஆனால் எத்தனை விஷயம் கெட்ட விஷயம் வருதுன்னு பாருங்கள். ஒரு சீரியலுக்குள்ளே எத்தனை கெட்ட விஷயம் வருதுன்னு பாருங்கள். சண்டை இல்லாத சீரியல் இருக்கான்னு பாருங்கள். எதுக்கு சொல்கிறேன்? இதை உங்கள் வீட்டில் நீங்கள் போட 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 உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த ப்ரெசன்ஸ் வரும். ஒரு தேவ மனுஷனுடைய பாட்டு, ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாட்டை போடுறீங்க, சிஸ்டர் சாரல் நவரோஜி பாட்டை போடுறீங்க, உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு தேவ பிரசன்னம் இருக்கும். இல்லை ஒருத்தருடைய செய்தியை போடுறீங்க, ஒரு தேவ பிரசன்னம் இருக்கும். நீங்கள் சொல்கிறீங்க அந்த பாட்டை போடும்போது அது என் கூட பேசிச்சு, என்னோடய இருதயத்தை மாற்றுச்சு, கர்த்தரை அந்த பாட்டு வழியாக என் கூட பேசினாருன்னு சொல்கிறீங்க. உண்மை, மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போ அந்த சீரியல்கள் இப்படிப்பட்ட காரியங்கள் அதிகமாக போக போக உங்கள் பையன் அதிகமாக வீடியோ கேம்ஸ் விளையாட 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 அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன வரும்? எது வரும்? அதிக விதமான நெகட்டிவிட்டி, அதிக விதமான பிரிவினைகள். இன்றைக்கி அதான் நடக்குது குடும்பத்தில். கணவன் மனைவிக்கு நடுவில் உட்காந்து கணவனும் மனைவியும் இன்றைக்கி குடும்பத்தில் பேசுகிறதே இல்லை. ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஓடுறாங்க. ஆனால் 2 பேர் இன்றைக்கி வீட்டில் எல்லா வசதியும் இருக்குது. ஒரு காலத்தில் யார் வீட்லேயும் டிவியே இருக்காது. யாராவது ஒருத்தர் வீட்டில் தான் டிவி இருக்கும். ஓடி போய் எல்லாரும் சேர்ந்து அந்த டிவியை வாரத்துக்கு ஒரு நாள் வாசலில் நின்று பார்ப்பாங்க. இல்லை 25 காசு கொடுத்து பார்ப்பாங்க, 50 காசு கொடுத்து பார்ப்பாங்க. ஆனால் வீடு சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ எல்லார் வீட்லேயும் டிவி இருக்குது, ஆனால் சந்தோஷமாகவே இல்லை. டிவி பார்க்குறதுக்கே சண்டை நடக்குது, யார் எந்த சேனல் பார்க்குறதுன்னு. அப்புறம் என்ன வந்துருச்சு? அவங்க ஒரு டிவி வாங்கி ரூம்குள்ளே வச்சுக்கிறாங்க, இவர் ஒரு டிவி வாங்கி ஹாலில் வச்சுக்கிறாரு. பையன் சொல்கிறான், நீங்கள் பார்க்குறீங்க, ஃபோன் கொடுத்துருங்க, நான் ஃபோனை பார்த்துக்கிறேன்றான். இப்போ இவன் ஃபோன் பார்த்துட்ருக்கிறான், அவங்க உள்ளே டிவி பார்க்குறாங்க, அவர் வெளியே டிவி பார்க்குறாரு. வீட்டுக்குள்ளே பிரிவினையின் ஆவி தானாக கிரியை செய்யுது. என்னைக்காவது நீங்கள் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ட காலம் இது யோசிச்சு பாருங்கள். கடைசி குறிப்பிட்ட கொஞ்சம் காலத்தில் விசாரித்த காலம் இது யோசிச்சு பாருங்கள். எல்லாரும் ஒன்றா உட்காந்து நீங்கள் பேசின காலம் இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இருக்கவே இருக்காது. பாசிங்கில் பேசுவாங்க. கிளம்பிட்டீங்களா? ஆமாம் கிளம்பிட்டேன். சரி சரி, நான் போயிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். அவர் ஏஞ்சி வரும்போது இந்த அம்மா தூங்கும், இல்லை இந்த அம்மா தூங்கும்போது அவர் ஏஞ்சி போவார். அவ்வளோத்தான். பாசிங்கில் பேசிக்கிறாங்க. பையன் 7:30 மணிக்கு போகிறான். அவங்ககிட்ட 4 வார்த்தை கூட பேசுறதுக்கு இப்போ நேரம் இல்லை. அவனை பற்றி அந்த ஆட்டோவில் ஏற்றி அனுப்புறது தான் நம்மளோட முக்கியமான வேலையாக இருக்குது. அவன் என்ன பேசுகிறான்னு கூட நம்ம கேட்க டைம் இல்லை, அனுப்பி விட்டாச்சு. அடுத்து இவர் பரபரக்க ஓடுறாரு, அவங்க பரபரக்க ஓடுறாங்க. வேர் இஸ் ஃபேமிலி? நல்லா கவனிங்க. வீடு இருக்கிறது, குடும்பம் இல்லை. இன்றைக்கி நிறைய பேருக்கு வீட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான், குடும்பத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. எப்படியாவது கடனை உடனே வாங்கி வீடை கட்டிடணும். குடும்பம் எங்கே?
இன்றைக்கி குடும்பம் எங்கே இருக்குது? குடும்பமே கிடையாது. பாதி பேர் வீட்டில் குடும்பம் கிடையாது, பிரிஞ்சு போயிருக்கு. அது ஒரு ஃபேஷன். முந்தையெல்லாம் டிவோர்ஸ் ஆச்சுன்னா அவமானமாக நினைப்பாங்க. அந்த ஏரியாவில் ஒரு வீட்டில் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னா அது ஒரு நியூஸ், ஐயோ டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு. இன்றைக்கி இந்த சினிமா நடிகைகள் எல்லாம் டிவோர்ஸ் பண்ணி பேப்பரில் வந்து இப்போ இருக்கிறவங்களுக்கு டிவோர்ஸ் தப்பாகவே தெரில. ஒருத்தர் 2 பேரும் கல்யாணம் பண்ணுறாங்க, பேப்பரில் வருது, அது அவருக்கு 3வது திருமணம், இது இவருக்கு 2வது திருமணம். 2 பேரும் சேர்ந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு நியூஸ், இது ஒரு அருவருப்புங்கிறத உங்கள் மைண்டுக்கு ஏறல பாருங்கள். இது அப்படியே எங்கே வருது? வீடுகளில் வருது. மற்ற வீடுகளில் வர்றது தெரியாது. கிறிஸ்தவ வீடுகளில் டிவோர்ஸ், அதிகமான டிவோர்ஸ். அப்படின்னா என்ன குடும்பம் நடக்குது? நீங்கள் சர்ச்சுக்கு போகிறீங்க, காணிக்கை கொடுக்குறீங்க, பரலோகத்துக்கு போவீங்களா? ஒரு சர்ச்சில் மெம்பராக இருக்கிறதுல மட்டும் நமக்கு என்ன இருக்குது? ஒரு பெருமை இருக்குது. நான் இந்த சர்ச்சில் சோ டினாமினேஷனில் நான் மெம்பர், இதில் நான் மெம்பர். அதாவது அந்த டினாமினேஷன் மேலே அவங்களுக்கு இருக்கிற ஒரு மரியாதை, அந்த பெருமை அவங்களுக்கு இருக்கிறதே ஒழிய அந்த டினாமினேஷன் கொடுக்கறதான உபதேசங்களை கை கொள்வதில் இல்லை. இன்றைக்கி குடும்பம் ரொம்ப மோசமான கண்டிஷனில் போகுது. குடும்ப முகாம்னுக்கு சொன்னாலே எனக்கு இப்போ என்னென்னா நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இவ்வளோ கொஞ்சம் ஆசீர்வாதமாக பேச மாட்டீங்க? எது ஆசீர்வாதம்னே முதல்ல நீங்கள் தெரியலையே உங்களுக்கு? கணவன் ஒரு கார் வச்சுருக்கிறாரு, மனைவி ஒரு கார் வச்சுருக்கிறாங்க, பையனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துட்டாங்க, 3 பேரும் 3 ரோட்டில் திரும்பி போயிட்டாங்க, வீடு பூட்டி கிடக்குது. எப்படி இது ஆசீர்வாதமாக மாறும்? சொந்த வீடு, 2 காரு, ஒரு பைக் இருக்குது, சொல்லி பாருங்கள் ஆசீர்வாதம். ஆனால் 3 பேரும் பேசவே மாட்டாங்க. இது ஆசீர்வாதமா? நாகர்கோயில் பக்கம் போய் பாருங்கள், நல்லா ஒரு கிரவுண்டில் பளிங்கு போட்டு வீடு கட்டியிருப்பான், வீட்டில் லைட்டு போட ஆள் இருக்காது. அவர் சவுதி பாலைவனத்தில் உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார். அந்த வீட்டு வாசலில் ஒரு வயசான அம்மா படுத்துருக்கோம். எல்லா நாகர்கோயிலில் ஒரு 50% நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் ஒரு அம்மா தான் படுத்துருக்கோம், ஒரு ஐயா படுத்திருப்பார். அது வாசலில் இருக்கிற அந்த குண்டு பல்பு மட்டும் தான் போட்டிருக்கோம். வீட்டுக்குள்ளே இருக்கிற மொத்த பல்புமே போட மாட்டாங்க. ஆனால் அந்த வீட்டோடைய மதிப்பு 1 கோடி ரூபா இருக்கும். இது ஆசீர்வாதம் நீங்கள் நினைக்கிறீங்களா? இதுதான் ஆசீர்வாதமா? யோசிச்சு பாருங்கள். அப்பா அம்மா இங்கே முடியாமல் இருக்கிறாங்க, அவன் அமெரிக்காவில் இருக்கான் பையன், வந்து பார்க்கணுன்னு அவனுக்கு தோணலையே, அதுக்கு பேர் ஆசீர்வாதமா? அவன் சொல்கிறான் வீடியோவில் பார்த்துக்கிறேன்றான். வீடியோவில் நீ பார்க்குறது இமேஜுங்கிற ஒரு மைண்ட் செட்டே போயிடுச்சு அவனுக்கு. வீடியோவில் பார்க்குறத ஒரிஜினலாக நினச்சிட்டு இருக்கிறான். வீடியோவில் பார்க்குறது இமேஜ், அது ஒரு பிம்பம். ஒரிஜினாலிட்டி எங்கே? அம்மாவை ஃபோனில் பார்த்துட்டா உனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுமா? அம்மா தொடுற மாதிரி ஆகிடுமா? அம்மாவை நீ கட்டி பிடிக்கிற மாதிரி ஆயிடுமா? கேட்டால் இதெல்லாம் பைத்தியம்பா. அந்த பைத்தியம் சொல்லும் இதெல்லாம் பைத்தியம்னு. அமெரிக்காவில் டாலரில் பார்க்குற பைத்தியத்துக்கும் சம்பாத்தியம்னு ஓடுற பைத்தியத்துக்கும் உறவுகளுடைய அருமை இன்றைக்கி தெரியவே இல்லை. இன்றைக்கி பணம் இருக்குது, வீடு இருக்குது, வாசல் இருக்குது. எவனை வேணால் கேட்டு பாருங்கள், 30 வயசு ஆயிடுச்சு, பையனுக்கு இன்னும் கல்யாணம் பண்ண முடியல. ஏன்? கல்யாணம் வேணாங்கிறான், ஃபேஷன். கல்யாணம் வேணாம். ஒரு பேரப்பிள்ளையை பேத்தியை பார்க்குறதுக்கு அவனுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவனுக்கு வீடு இருக்குது, கார் இருக்குது, மாதம் சம்பளம் வருது. கேட்டு பாருங்கள், நான் சந்தோஷமாக இருக்குது. இதில் என்ன சந்தோஷம் இருக்குது? இதில் என்ன சந்தோஷம் இருக்குது? நம்ம அப்பா அம்மாக்கெல்லாம் வீடு வாசல் இல்லைன்னா கூட பேரப்பிள்ளையோட பேத்திகளோட கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்குறாங்க. இப்போ இருக்கவும் கூட மாட்டேங்கிறீங்க, அது வேறு விஷயம். இருக்கிற ஒரு பாட்டியும் ஒரு தாத்தாவையும் வீட்டுக்குள்ளே இருக்க கொடுக்க மாட்டேறீங்க. கொண்டு போய் ஊரை பக்கத்துக்கு எந்த பக்கத்துலையாவது ஒரு ஓல்டேஜ் ஹோமில் தள்ளி விட்டுறீங்க. அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வேறு. தள்ளி விட்டுவிட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. பார்த்துக்குங்க, அவங்களுக்கு அது ஒரு ஓல்டேஜ் ஹோம் கிடச்சிச்சு, உனக்கு அது கூட கிடைக்காது. போகிற பக்கம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி குடும்பம் அப்படி தான் இருக்குது. கேட்டு பாருங்கள், வி ஆர் ஸோ பிளஸட். இங்கிலீஷில் தான் சொல்லுவான், தமிழில் கூட சொல்ல மாட்டான். வி ஆர் ஸோ பிளஸட். எது பிளஸ்ஸிங்னே தெரியாத சந்ததி இது. எது ஆசீர்வாதம் தெரியாத சந்ததி. பணம் ஆசீர்வாதம் அல்ல, சந்தோஷம்தான் ஆசீர்வாதம். எத்தனையோ பேர்கிட்ட பணம் இருக்குது, சந்தோஷம் இல்லை. நம்மக்கிட்ட பணம் குறைவாக இருந்தாலும் கர்த்தர் நிறைவான சந்தோஷத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். உலகம் கொடுக்கக்கூடாதும் எடுக்கக்கூடாதுமான சந்தோஷம். முதல்ல இன்றைக்கி நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. உங்கள் போஸ்டிங்க்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க, உங்கள் பேங்க் பேலன்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க. நீங்கள் வெளியே போய் எல்லோருக்கும் முன்னாடி படோடபமாக நிற்கிறதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க. ஆனால் எங்கே உங்கள் ஃபேமிலி? எங்கே குடும்பம்? எங்கே? உலகத்தோடு உங்களை கம்பேர் பண்ணி கொள்ளாதீங்க. 2 கல்யாணம் 3 கல்யாணம், அவன் செத்தான், அவன் டிவோர்ஸ் பண்ணால், நமக்கு அதெல்லாம் கிடையாது. ஆண்டவர் அழகான ஒரு குடும்பத்தை கொடுத்தாரு. அந்த குடும்பத்தோட கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டு தலைமுறையாக இருப்பது தான் நமக்கு சந்தோஷமே ஒழிய தனித்தனியாக இருப்பது ஒரு நாளும் சந்தோஷமே கிடையாது. இன்றைக்கி அதுதான் சந்தோஷம் நினச்சிட்டு இருக்கிறான். மனைவி அந்த கணவன் விரட்டி விடுறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம் கணவனுக்கு. அவர் பாட்டுன்னு, என்ன என்னால் வாழ முடியாதா,
நான் தனியாக இருக்க மாட்டேனா அப்படிங்கிறாரு கணவர். தனியாக இருக்கிறவர் அப்படியே கல்யாணம் பண்ணி நீயே தனியாக இருக்க முடியுதுன்னு ஏன் கல்யாணம் பண்ணீங்க? மனைவி சொல்கிறாங்க, எனக்கு சம்பாத்தியம் இருக்குது, வேலை இருக்குது, என்னால் தனியாக நிற்க முடியும். நின்றுங்க, அதுக்கு கல்யாணம் பண்ணீங்க. தனியாக நிற்கிறதுக்கு ஆண்டவரை இணைச்சி வச்சார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கணவன் மனைவி என்பது ஒரு வேலி அடைத்த தோப்பு மாதிரி, தோட்டம் மாதிரி. அது ஒரு ஆசீர்வாதம், அது உங்களுக்கு தெரியணும். கணவன் வீட்டில் இருக்கிறதுங்கிறது ஒரு ஆள் அல்ல, அது ஒரு அபிஷேகம். மனைவி வீட்டில் இருப்பது ஒரு ஆள் அல்ல, அது ஒரு அபிஷேகம். அது கர்த்தர் கொடுத்துருக்கிறது. அது ஒரு சேஃப்டி, அது ஒரு ப்ரெசன்ஸ். அதை அனுபவிக்கணும். பிரச்சனை வரும், பிரச்சனை வராமல் இருக்கவே இருக்காது. பிரச்சனை வராத குடும்பம் என்பது சிலர் சொல்லுவான், அது நம்ம நம்ப முடியாதுன்னு பார்த்துங்களேன். சிலர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் கல்யாணம் ஆனதுலேருந்து நாங்கள் சண்டையே போட்டதில்லை அப்படிமா. ஒன்று அந்த அம்மா ஊமையாக இருக்கணும், இல்லையுமா செவிடாக இருக்கணும். இல்லைன்னா சண்டை போடாமல் இருக்கவே முடியாது. அது எப்படி சண்டை போடாமல் ஒரு ஆளோடு இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி நீங்கள் சண்டை போடாமல் வீட்டில் இருக்கணும்னா எப்படி இருக்கும் அது வீடு தெரியுமா? காலையில் எழுந்திரிச்ச உடனே, அத்தான் நாதா நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள்? உடனே அவர், புறாவே என் உத்தமியே கதவை தர, இப்படின்னு ஒரு ஆள் இருந்தால் தான் சண்டை போடாமல் இருக்க முடியும். அது எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு ஆள் இயேசுநாதர் மட்டும்தான். 5ஆம் அதிகாரம் 1 பாட்டில் இயேசுநாதர் கதவு தட்டுறாரு. தட்டும்போது எப்படி தட்டுறாரு பாருங்கள். என் புறாவே, என் உத்தமியே, என் பிரியமே கதவை தர. ஒரே ஒரு கணவன் அப்படி தட்டியிருக்கானா நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். இங்கே உட்காந்துருக்கிறவங்க சகோதரிகளில் உங்கள் வீட்டுக்கார் யாராவது ஒருத்தர் என் புறாவே என் உத்தமியேன்னு கதவை தட்டின ஒரு ஆள் சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த ஆள் கதவை தட்டுறதுலேயே டென்ஷனாக இருக்கிறாரு இல்லையா நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க தானே. நம்ம கண்டுபிடிக்காத அந்த ஆள் தட்டுற கதவுலேயே கண்டுபிடிச்சிருவான், அடிக்கிற பெல்லில் கண்டுபிடிச்சிருவான். இப்போ இருக்கிறவரெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஆகிட்டாப்புல. 2 தடவை தான் கதவை தட்டார். 3ஆவது தடவை என்ன பண்ணிடுறாருன்னா ஃபோன் தான். 3ஆவது தடவை ஃபோனு. கதவை இவ்வளோ நேரம் தட்டுற, நீ திறக்க மாட்ற அப்படின்னு. அதுதான் நான் சொல்ல வரேன். இதுதான் குடும்பம், இப்படி தான் இருக்கும். இதுதான் ஆசீர்வாதம். என்ன வேணும் உங்களுக்கு? கவனிங்க. அப்போது குடும்பம்னா சில பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும், சில போராட்டம் இருக்க தான் செய்யும். அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த கடைசி காலத்தில் ஒரு 10 வருஷமாக ஒரு கூட்டம் ஒன்று உருவாயிருக்கு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கறிக்கடையில் நிற்பான், போன்லெஸ்ன்னு ஒரு குரூப் இருக்குது, பார்த்துருக்கீங்களா? எலும்பு கடிக்க முடியாத ஒருத்தர் இருக்கிறான். அவனுக்கு எலும்பு கடிக்க முடியாது, அவனுக்கு பேரே போன்லெஸ். அவன் கேட்கும் போதே கேட்பான், மட்டன் போன்லெஸ் கொடுத்துருங்க அப்படின்னு. நமக்கெல்லாம் அப்படி செட் ஆகாது. நடுவில் 2 எலும்பு கடிச்சா தான் அந்த கறியை சாப்பிட்டா மாதிரியே இருக்கும் இல்லையா? இல்லையா? இந்த ஊரில் கறி சாப்பிட்றது வேறு தப்புன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அவன் கிடக்கிறான். கவனிங்க, நடுவில் ஒரு 2 எலும்பை கடிச்சு ஒரு நல்லி எலும்பை நட்டுக்குன்னு கடிச்சா தான் நமக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லை? கறி சாப்பிட்ட ஃபீல் இருக்கும். இல்லைன்னா யோசிச்சு பாருங்கள், நச்சுக்குன்னு சொன்னால் அந்த அல்வா சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும் கறி சாப்பிட்றதுக்கும். என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? நம்மளால் இலையில் அந்த கல்யாணத்தில் உட்காந்து சாப்பிட்ற ஸ்டைல்லையே நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பிரியாணி போட்ட ஸ்டைல் எப்படி நமக்கு தெரியும் இல்லையா? கேட்கும் போதே நம்ம சிக்கன்லேயே லெக் பீஸ் தானே கேட்குறோம். ஏன்னா அதை பிடிச்சி கடிக்கிற விதமே வித்தியாசம் இருக்குல்ல? அப்படித்தான் வாழ்க்கையும். ஒரு சண்டையும் இல்லாமல் தான் நச்சுக்குன்னு போன்லெஸ் மாதிரி. அது காலங்காத்தில் 2 பேரும் அது செட் ஆகாது. அது கொஞ்சம் வரும்போது ஒரு டென்ஷனாக இருக்கணும், அதுக்கப்புறம் சமாதானமாகணும், அதுக்கப்புறம் ஒரு சந்தோஷம் இருக்குது. அதெல்லாம் இருந்தால் தான் அந்த பிள்ளைங்க பார்க்கும், இந்த 2 சண்டை போட்டுச்சு, இப்போ 2 சமாதானமாக இருக்குது, 2 பைத்தியத்துக்கிட்ட நம்ம வாழ்ந்துட்டுருக்கோன்னு பிள்ளைங்க நம்மளை பார்த்து நினைக்கும். என்னடா இந்த அப்பா அம்மாவும் இப்போ சண்டை போட்டாங்களே, 15வது நிமிஷம் 2 பேரும் எப்படி இருக்காங்க? சந்தோஷமாக இருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து நம்மளை சாத்துறாங்க இல்லையா? அப்போ பிள்ளை நினைக்குது, ஓ அப்பா அம்மானா குடும்பம்னா இப்படி தான் அது கற்றுக்குது இல்லையா? நீங்கள் இன்றைக்கி எப்படி எழுதுறான்? சண்டையே வரக்கூடாது, அப்படியே நான் நினச்சதை மாதிரி என் மனைவி இருக்கணும். இருக்காது. எவன் சொன்னா? பைபிள் சொல்லிச்சா உங்களுக்கு? பைபிளில் அப்படி இருக்கா சொல்லுங்கள். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் அப்படின்னு. இல்லை, ஏற்ற துணைனா முதல்ல என்னங்க? முதல்ல இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் இருக்க பிரச்சனையே என்னென்னா, இந்த வசனத்துக்கு சரியான அர்த்தம் தெரியாததனுடைய விளைவு. கர்த்தர் ஏற்ற துணையை உண்டாக்குவேன்னு சொன்னார், எனக்கு ஏற்ற துணையே இல்லை. என்னடா உனக்கு ஏற்ற துணை? உங்களுக்கு என்ன ஏற்ற துணைன்னு கேட்டால் எல்லாரும் என்ன பதில் சொல்வீங்க? நான் விரும்புகிற மாதிரி என் கணவர் இருக்கணும், நான் விரும்புகிற மாதிரி என் மனைவி இருக்கணும், எங்களுக்குள்ள எண்ணங்கள் என்னவாக இருக்கணும்? ஒரு ஒன்னஸ் இருக்கணும், ஒத்து போகணும். இது ஏற்ற துணைன்னு யார் சொன்னா? இது ஏற்ற துணைன்னு யார் சொன்னா? அப்படி ஒரு ஆள் உலகத்தில் இருக்குமா? இருக்கவே இருக்காது. நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் கைரேகை ஒரே மாதிரி இருக்குமா, வேறு மாதிரி இருக்குமா? 2 பேருக்கும் வேறு கைரேகை தானே. கைரேகை வேறையாக இருக்குதுன்னா எல்லாமே வேறையாக தான் இருக்கும், அத்தனையும் வேறையாக தான் இருக்கும். புரியுதா? அப்போ ஏற்ற துணைனா என்ன? நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஏற்ற துணைனா என்ன? இப்போ நீங்கள் போய்
ஒரு நட்டு வாங்குறீங்க, ஒரு இதை டைட் பண்ணுறதுக்கு. அதுக்கு ஏற்ற துணை என்ன? இன்னொரு நட்டா போல்ட்டா? போல்ட்டு தானே. போல்ட்டும் நட்டும் சேர்ந்தா தானே ஒரு வேலையை செய்ய முடியும், எதையோ ஒன்று டைட் பண்ண முடியும். இப்போ ஒரே போல்ட்டு அந்த பக்கமும் போல்ட்டு சரி வருமா? நட்டு அந்த பக்கமும் நட்டு சரி வருமா? வராதுல, வேலை நடக்காதுல்ல. ஆனால் ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யணும்னா நட்டு வேறு மாதிரி இருக்கும், போல்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இது ரெண்டும் ஒரு இடத்துல ஒன்றா சேரும், ஒரு வேலையை செய்யறதுக்கு ஒன்றா சேரும். அதற்கு பேர் தான் ஏற்ற துணை. புரியுதா உங்களுக்கு? ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் ஏற்ற துணையாக இருக்கவே இருக்காது. ஆண் மாதிரி பெண் இருக்கவே முடியாது. சரீர அமைப்புலேருந்து, சிந்தனையிலேருந்து, பேச்சிலேருந்து, பார்வையிலேருந்து எல்லாம் மாறும், அத்தனையும் மாறும். கப்பு இருக்குது, அதுக்கு ஏற்ற துணை என்னது? சாசர். சாசர் வேறு மாதிரி இருக்கும், கப்பு வேறு மாதிரி இருக்கும். இந்த கப்புக்கு ஏற்ற துணை இன்னொரு கப்பு அப்படின்னா 2 கப்பை வச்சு உங்களால் டீ குடிக்க முடியுமா? முடியாது. எந்த ஒரு விஷயமும் எடுத்துக்கொள்ளுங்க, ஒரு ஏற்ற துணை என்பது உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஆனால் ஒரு இடத்தில் ரெண்டும் ஒன்றாய் சேரும். அது ரெண்டும் சேர்ந்து ஒரு வேலையை செய்யும். அந்த வேலை பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும். கர்த்தர் ஏன் 2 பேரை ஏற்ற துணைன்னு சொன்னார்னா, 2 பேரும் எல்லாத்துலேயும் வேறு வேறு மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் பரலோகத்தின் திட்டத்தில் 2 பேரும் ஒரு இடத்துல இருந்து சேர்ந்து தேவனுடைய வேலையை பூமியிலே நடப்பிப்பார்கள். அதற்கு பேர் தான் ஏற்ற துணை. இவ இப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ஏற்ற மாதிரி என் மனைவி இல்லைங்க, என்ன எப்படி இருக்கணும், நான் எப்படி நினச்சனோ அப்படி இருக்கணும். இருக்காது. அது எப்படி இருக்கும்? ஒரு பையனை கேட்டேன், தம்பி நீ, அவன் சொன்னான், நினச்ச மாதிரி குடும்ப வாழ்க்கை இல்லைண்ணே அப்படின்னா. நீ எப்படிப்பா நினச்சேன்னு கேட்டேன். நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே எங்க அப்படின்னு எழுப்பி காஃபியெல்லாம் கொடுப்பாங்கன்னு நினச்சேன். நான் கேட்டேன், நீ ஆலயமணி பார்த்துருக்க, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள படத்தை பார்த்துட்டு நீ ஃபீல் பண்ணியிருக்க. உன்னை காப்பி போட சொல்லாமல் இருந்தால் நீ சந்தோஷம், தப்பிச்சிட்டேன்னு அர்த்தம். அவன் காலையில் டீ கடைக்கு தூக்கோட போயிட்டுருக்கான். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எல்லா டீ கடையிலையும் ஆண்கள் ஏன் கூட்டம் அவ்வளோ இருக்குது? அத்தனை பேருக்கு வீட்டில் டீ கிடைக்கலன்னு அர்த்தம். அவ்வளோதான், ஒரே சிம்பிளான விஷயம் முடிஞ்சிருச்சு. எல்லாருக்கும் டீ கிடைக்கல. காலையில் பாருங்கள் 5:30 மணிக்கெலாம் டீ கடையில் அவ்வளோ கூட்டம் இருக்குது. அவ்வளோ பேர் ஏன் நிற்கிறான் டீ கடையில்? இவனுக்கு டீ கேட்க முடியுமா? வீட்டில் கேட்டானா தொலைஞ்சது. டீ கிடைக்குமோ இல்லையோ, சாப்பாடு கிடைக்காது. மத்தியானம் காலைல ஆரம்பிக்கிற சண்டை மத்தியானம் வரைக்கும் போகும். பார்த்தா ஒரு டீக்கு எதுக்கடா பிரச்சனை? சட்டையை போட்டோமா, 4 ரூபா கொடுத்தோமா, டீயை கொடுத்தோமா, ஒரு நம்ம சமாதானத்தின் விலை 10 ரூபாய், முடிந்தது. டீயை குடித்தா வேலை முடிச்சு போயிட்டேரு வேலை, அவ்வளோதான் வாழ்க்கை. இதை விட்டுட்டு நீ ஏன் டீ காலையில் போடவில்லை அப்படின்னு அந்த அம்மாட்ட சண்டை போட்டா, அந்த அம்மா நீ மட்டும் ஒழுங்கு பண்ணுற எல்லாத்தையும் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்குது. உடனே பாருங்கள் எப்படி ஏற்று பேசுகிறான். நீ ஒரு கேள்வி கேட்டால் அந்த அம்மா ஏற்று பேசுது. அந்த அம்மாவும் அப்படித்தான் இருக்குது. இவர் மட்டும் அப்படி இல்லை, அந்த அம்மாவும் அப்படித்தான் இருக்குது. இன்றைக்கி கர்த்தர் நமக்கு கொடுத்த எல்லாமே தி பெஸ்ட். அந்த எண்ணம் முதல்ல உங்களுக்கு வரணும். கர்த்தர் கொடுத்ததை பார்த்தாரு, ஒரு கணவன் ஆயிடுச்சு, ஒரு மனைவி ஆயிடுச்சு, ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இதுக்கு மேலே இதை விட கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், கொஞ்சம் கலராக இருந்திருக்கலாம், கொஞ்சம் உயரமாக இருந்திருக்கலாம். நான் அப்படி எதிர்பார்த்தேன். கர்த்தர் இப்படி கொடுத்துருக்காரு, உனக்கு இதுதான் பரலோகம் பண்ணி வச்சுருக்கு, இதுக்கு மேலே உனக்கு முடியாது தம்பி, அவ்வளோதான் இருக்கிறத வச்சு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டேரு. உன் முகத்துக்கு இவ்வளோதான் கிடைக்கும், நீ என்னத்துக்கு அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுற இல்லையா? முதல்ல நம்ம பார்க்கணும்ல. ஒரு அம்மா இது நடந்த சம்பவம். ஒரு அம்மா சொல்லுச்சு, என்ன சொன்னாங்க அப்படின்னா, நான் எம்ஜிஆர் மாதிரி மாப்பிள்ளை எதிர்பார்த்தேன், இப்படி கருப்பாக ஒரு ஆள் நிற்கிறாரு, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு. அப்போ அந்த ஊழியக்காரர் சொன்னார், அதற்கு நீ சரோஜாதேவி மாதிரி இருந்திருக்கணும், அப்போ தான் எம்ஜிஆர் மாதிரி கிடைக்கும். நம்ம முகத்துக்கு எது ஆண்டவர் கொடுத்தாரோ அது வரைக்கும் சோத்திரம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். இருக்கா இன்னைக்கு நிறைய பேர், ஆண்டவர் என்ன கொடுத்தாரு, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த அம்மா பார்த்து சொல்லு, உன்னை விட்டா எனக்கும் வேறு கிடைக்காது, என்னை விட்டா உனக்கும் வேறு கிடைக்காது. அந்த அம்மா நினைக்கும். அநேக அம்மாக்கள் சொல்கிறாங்க இன்றைக்கி, எங்கள் அப்பா என்னை ராணி மாதிரி வச்சு, எந்த நாட்டுக்கு ராணி மாதிரி வச்சுருந்தார் நீங்கள் சொல்லுங்கள்? நானும் தேடி தேடி தான் பார்க்குறேன். ராணி மாதிரி வச்சுருக்கேன், ராணி மாதிரி வச்சுருக்கேன்றவங்களும் ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் எந்த நாட்டுக்கு ராணியாக இருந்தீங்க யோசிச்சு பாருங்கள். என்ன மாதிரி ஒரு ஆள் என்ன பண்ணிட்டான், அந்த அம்மா சொல்லியிருக்கு, ராணி மாதிரி என்னை வச்சுருந்தானோன்னு கூப்பிட்டு போயிட்டான், அவங்க அப்பா கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டான். மாமா நீங்கள் உங்கள் மகளை எப்படி வச்சுருந்தீங்கன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நான் என்ன செய்கிறேன், மகளை நான் வச்சுக்கிறேன். எப்போ பார்த்தாலும் எங்கள் அப்பா என்ன அப்படி வச்சுருந்தார், இப்படி வச்சுருந்தாருன்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கு. எனக்கு புரியல மாமா, நீங்கள் எப்படி வச்சுருந்தீங்க மாமா அப்படின்னு. அப்பா அவர் சொன்னாராம், போடா பைத்தியக்காரா, 22 வயசுக்கு மேலே இவ்வளோ வச்சுக்க முடியாது தானே, யாராவது மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்கள், மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்கன்னு ஊரே சொல்லி வச்சேன், நீ தான் வாலண்டியராக மாட்டின.
மரியாதையை கூட்டிகிட்டு போயிரு, இந்த விட்டுட்டு போகிற வேலை இங்கே வச்சுக்காத அப்படின்னு. போகும்போது அந்த மாமனார் கேட்டாராம், இவளை கையை பிடிச்சி கொடுக்கும்போது நான் அழுத ஞாபகம் இருக்கான் உனக்கு? ஆமாம் ஆமாம் பிரியிறோம், நான் தப்பிச்சிட்டேன், இன்னொருத்தன் மாட்டிட்டானேன்னு தான்டா நான் அழுதேன் அப்படின்னாரான். எதுக்கு சொல்கிறேன், 22 வயசுக்கு மேலே வீட்டுக்கு அப்பாவே வச்சுக்க மாட்டேங்கிறாரு. அந்த ஆள் சாகிற வரைக்கும் வச்சுக்கிறான் பாருங்க. ஏதோ அந்த ஆள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு புடவை வாங்கி கொடுத்து அதை பண்ணி கடைசியில் பெட்டியில் ஆணி அடிக்கிற வரைக்கும் கூடவே நிற்கிறான். ஏஞ்சி வந்துட போகிறேன்னு பயந்து போய் ஆணி அடிக்கிற வரைக்கும் அவன் கூட நிற்க வச்சு உள்ளே போட்டு போகிறான். அவ்வளோ தூரம் பத்திரமா பார்த்துக்கிற ஒரு ஆளை எப்போ பார்த்தாலும் நான் அங்கே அப்படி இருந்தேன், இங்கே இப்படி இருந்தேன். இல்லைங்க, கர்த்தர் நமக்கு எது கொடுத்தாரோ அது தி பெஸ்ட். அதே மாதிரி தான் கர்த்தர் நமக்கு கொடுத்த பிள்ளைகள் தி பெஸ்ட். எப்போ பார்த்தாலும் பிள்ளைகளை இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணுறது. அவனை பார், அந்த பையன் எப்படி படிக்கிறான் பார், அவனை பார், அவன் எப்படி, அவன் திருப்பி கேட்குறான் அவங்க அப்பாவை பார், அவங்க அப்பா எப்படி இருக்காரு பார், அவங்க அப்பா மாதிரி தானே நீ இருக்கணும் இல்லையா? நமக்கு ஆண்டவர் எது கொடுத்தாரு? நம்ம பையனுக்கு படிப்பு கம்மியாக வருதா, சோத்திரம் பண்ணுங்க, அவ்வளோதான். அவனுக்கு வேறு எதாவது வச்சுருப்பாரு. அவன் எல்லாரும் படித்து நம்பர் 1 வரணும்னா யார் தான் நம்பர் 2 வர்றது? யாரும் வர முடியல. அதாவது சிலர் சொல்கிறாங்க, நான் எங்கள் அப்பா எங்கிட்ட சொன்னார், நான் தான் படிக்கலடா, நீயாவது படிடான்னாரு. சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். உங்களுக்கு வரல, எனக்கு எப்படி வரும்? படிக்காத 2 பேருக்கு நான் பிறந்திருக்கிறேன். ஏதோ முடிஞ்ச வரைக்கும் நான் படிக்க ட்ரை பண்ணுறேன். ஒருவேளை எனக்கு வரல, சரி விட்டுருங்க, வேற ஒன்று வரும். அவனுக்கு கர்த்தர் அவனுக்கு ஒன்று வச்சுருப்பார். போட்டு அவனை கம்பேர் பண்ணி அவனை நெருக்கி, இன்றைக்கி குடும்பம் தலைகீழாக இருக்குது. எல்லா குடும்பம் தலைகீழாக இருக்குது. படிப்பு தான் எதிர்காலம், படிப்பு தான் வாழ்க்கை. நான் சொல்கிறேன், படிக்கணும் இல்லைன்னு சொல்லலாம், ஆனால் படிப்பு எதிர்காலம் கிடையாது. கர்த்தர் தான் எதிர்காலம். உன் பிள்ளையினுடைய எதிர்காலம், பிள்ளையினுடைய எதிர்காலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, படிப்பின் கையில் இல்லை. படிப்பு தான் எதிர்காலமாக இருந்திருந்தால் இன்றைக்கி படித்தவன் அத்தனை பேரும் எங்கேயோ இருந்திருக்கணும். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, படிப்பு ஒன்றும் இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு தான் கொரோனா வந்துச்சு. ஸ்கூலுக்கு கூட பிள்ளையை அனுப்பாமல், இது சர்ச்சுக்கு கூட பிள்ளையை அனுப்பாமல் ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க. ஸ்பெஷல் கிளாஸ் 6 நாள் அனுப்புனது பத்தாமல் ஞாயிற்றுக்கிழமை டியூஷன் எல்லாம் அனுப்பி மார்க்கு மார்க்கு மார்க்குன்னு. கடைசி 2 வருஷம் மார்க்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, எல்லாரும் பாஸ், ஆல் பாஸ். 35 பாஸ், 95 பாஸ். எவன் படித்தவன் எவன் படிக்காதவன். இப்போ அதுக்கு பேரே கொரோனா செட்டு. என்னது, எவனு கண்டுபிடிக்க முடியாது, அதுக்கு பேர் செட்டு. என்ன செட்டு? எவன் அறிவாளி எவன் முட்டாள்னு கண்டுபிடிக்க முடியாத செட்டுக்கு பேர் கொரோனா செட்டு. இப்போ படிப்பு என்ன பண்ணுச்சு, என்ன நடந்துச்சு? படிப்பு ஒரு வகையில் உதவும், அது மட்டும்தான் உதவும் கிடையாது. படிப்பு ஒரு வேளை வராத ஒருத்தனுக்கு வேறு ஏதாவது வரும். அவனு அதை பாருங்கள், நீங்கள் குடும்பத்தில் பார்த்து அப்படி சண்டை போட்டு பையெல்லாம் அவன் தெரிச்சு ஒரு பக்கம் ஓடிக்கி தெரிகிறான். இன்றைக்கி குடும்பங்கள் கன்ஃபியூஷன் ஆகிட்டு இருக்குது. நோவாவுடைய விஷனை அவன் குடும்பத்துக்குள் கொண்டு போய் நுழைச்சான் பாருங்க. 100 வருஷம் அவன் ஒத்துக்கிட்டான், பரவாயில்ல. எப்படி அவன் மனைவி ஒத்துக்குச்சு? 100 வருஷம் வீட்டுக்காரர் சொல்கிறார், ஜலப்பிரளயம் வரப்போகுது, உலகம் அழிய போகுது அப்படின்னு சொன்ன உடனே மனைவி ஒத்துக்கிட்டாங்க. வீட்டுக்காரர் சொல்கிறது சரி. 100 வருஷம் அந்த அம்மாவும் கூட சேர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க? பேழையை கட்டியிருக்கிறாங்க. இன்றைக்கி எத்தனை அம்மா கட்டும்? இன்றைக்கி எத்தனை பேர் சகோதரிகள்? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட சகோதரிகள் எத்தனை கணவன் சொல்கிறத கேட்பீங்க? எத்தனை சகோதரர்கள் மனைவி சொல்கிறத கேட்பீங்க? கர்த்தர் எனக்கு சொன்னார்னா கேட்பீங்களா? நம்ம என்ன சொல்லுவோம்? யார்? கர்த்தர் உங்கள்கிட்ட சொன்னாரா? நிறைய ஊழியக்காரன் நான் பார்த்துருக்குறேன். அவர் வந்து சொல்லுவார், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு ஜெபம் பண்ணணும்? இல்லை, என் மனைவி ரட்சிக்க பண்ணணும். ஊழியக்காரர் எதுக்கு ஜெபம் பண்ணுறாரு? மனைவி ரட்சிக்க பண்ணணும் ஜெபம் பண்ணுறாரு. என்ன ரட்சிப்பை பற்றி ஜெபம் பண்ணுறீங்க? உங்கள் மனைவி ரட்சிக்கப்படலையா? ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, ஆனால் ஊழியத்தினுடைய பாரமே இல்லை. ஊழியத்தில் தூக்கிட்டு ஓட வேண்டியதாக இருக்குது, கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. சில காரியங்களை கணவன் வந்து சொல்லும் போது கொஞ்சம் நிதானிங்க ஆவியில். கர்த்தர் ஏதாவது சொன்னார்னா கேளுங்க. மனைவி கிட்ட சொன்னால் கணவன் கொஞ்சம் கேளுங்க, என்ன சொன்னார்னு கேளுங்க. கர்த்தர் யாரிடமும் பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். சிம்சோனுக்கு முதல்ல அவங்க அம்மா கிட்ட தான் போய் பேசினார் ஆண்டவர். இயேசு கிறிஸ்துவுக்கு முதல்ல மரியாள்கிட்ட போய் தான் பேசினார், பிறக்க போகிறான்னு சொல்லி. ஆண்டவர் பெண்கள்கிட்ட பேச மாட்டார்னு இல்லை, ஆண்கள்கிட்ட பேச மாட்டாருன்னு இல்லை, யாருக்கிட்ட தேவையோ கர்த்தர் அவங்கக்கிட்ட பேசுவார். கர்த்தர் பேச வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கி குடும்பம் ஆவிக்குரிய விதத்தில் இல்லை. ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், உடனே ஒரு ஏட்டிக்கு போட்டி. அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் சொல்ல மாட்டார், அதெல்லாம் நடக்க மாட்டார். கணவனும் மனைவியும் கிறிஸ்துவின் விஷயத்தில் ஒரு மனதோடு கூட இருக்கணும். நீங்கள் நான்வெஜ்ஜாக இருப்பீங்க, அவர் வெஜ்ஜாக இருப்பார். உங்களுக்கு பிடிக்கிறது அவருக்கு பிடிக்காமல் இருக்கும், எது வேணா இருக்கட்டும். ஆனால் கிறிஸ்துவோடைய விஷயத்தில் 2 பேரும் ஒன்றாக இருக்கணும். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நாம் செய்யணும். இது ஒன்று விஷயத்தில் மட்டும் உங்களுக்குள்ள பிரிவினை வரவே
கூடாது. அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருங்க, மிச்சம் எல்லா விஷயத்திலும் கர்த்தர் கரெக்ட் பண்ணிடுவார். இது ஒரு ஃபார்முலா மாதிரி. தேவனுடைய விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா சுற்றி இருக்கிற அத்தனை விஷயத்தையும் கர்த்தர் கரெக்ட் பண்ண. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, சுற்றி இருக்கிறதெல்லாம் கரெக்ட் ஆகட்டும், அப்புறமா தேவ விஷயத்தை செய்யலான்னு நினைக்கிறீங்க. நீங்கள் ரிவர்ஸில் யோசிக்கிறீங்க. கிறிஸ்து என்ன உங்கள் 2 பேருக்கு வச்சுருக்கிறாருன்னு கேளுங்க. ஒரு விஷன், ஒரு பேழை கட்டணம். மனைவி கிட்ட போய் சொல்கிறான், மனைவி அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. 100 வருஷம் கணவன் சொல்கிறது சில காலத்தில் பைத்தியகாரத்தனமாக இருக்கும். ஆண்டவர் நாங்கள் போக சொல்லியிருக்கிறாருமா வேறு ஊருக்கு, கையை பிடிச்சிட்டு போய் தான் பாருங்களேன். ஒரு கானானுக்கு போக சொல்லி ஆபிரகாம்கிட்ட சொன்னால் மனைவி கூட வராங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்னென்னா, ஆதாமும் ஏவாளும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆண்டவர் ஏன் பழம் சாப்பிட்டேன்னு கேட்டோன்னா பொண்டாட்டி போட்டு கொடுத்துட்டான். இந்த அம்மா தான் சாப்பிட சொல்லிச்சுட்டான். அந்த அம்மாவை கேட்டால் அந்த அம்மா பாம்பை போட்டு கொடுத்துருச்சு. 2 பேருக்கும் ஆண்டவர் பேசி முடிச்சாச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் காட்டி கொடுத்துட்டாங்க. ஆனால் வசனத்தில் பாருங்கள், ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயம். ஆண்டவர் தோட்டத்தை விட்டு விரட்டும் போது 2 பேரும் ஒன்றா வெளியே வந்தாங்க. நீ லெஃப்டில் போ, நான் ரைட்டில் போகிறேன். இந்த பிரச்சனைக்கு நீ தான் காரணம், நீ பழம் கொடுத்தனால தான் நான் சாப்பிட்டேன், மரியாதை நீ வேறு பக்கம் போன அவன் சொல்லவே இல்லை. நீங்கள் ஏன் இப்படி சாப்பிட்டீங்க, நீங்கள் பண்ணதுனால தான் இவ்வளோ வேலை. அந்த அம்மா இவர்கிட்ட சண்டை போடலை. அதற்கு பிறகு வசனம் சொல்லுது, ஆதாம் தன் மனைவியை அறிந்தான். 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க பாருங்கள். உலகமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு இவங்க 2 பேரால். பெரிய பாவம் நடந்துருச்சு, அவ்வளோ பெரிய வீழ்ச்சி. அதற்கு நடுவிலையும் 2 பேரும் ஒன்றா குடும்பம் நடத்துனாங்க பாருங்க. இதுதான் ரோல் மாடல். எத்தனை குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், சில நஷ்டங்கள் வரும், வியாபாரத்தில் சில தோல்விகள் வரும். உடனே பழியை தூக்கி ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் போட்டு, உன் கூட நான் இருக்க மாட்டேன், என் கூட நீ இருக்க மாட்டேன். கணவன் கொஞ்சம் வியாபாரத்தில் நஷ்டமோ அல்லது கொஞ்சம் ஏதோ ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டாருன்னா உடனே மனைவி, உங்களுக்கு அறிவே இல்லை, ஏமாளி, உங்களை எல்லாரும் ஏமாத்துறாங்க, உங்களை மாதிரி ஒரு ஆளை போய் கல்யாணம் பண்ணினேன் சொல்லாதீங்க, உட்காந்து பாருங்கள், சொல்லுங்கள், சரிப்பா போனது போட்டோம் இருக்கட்டும். யோபு பாருங்கள், ஒரே நாள் எல்லாம் போச்சு. மனைவி சொன்னாங்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஆனால் ஒரு நாள் வந்தது, திருப்பி எல்லாவற்றையும் ஆண்டவர் திருப்பி கொடுத்துட்டார். ஆனால் என்ன கொடுமை தெரியுமா, கடைசி வரைக்கும் அந்த அம்மா பேசின பேச்சு நின்றுச்சு. ஆசீர்வாதம்லாம் வந்துருச்சு, திருப்பி எல்லாம் மறந்தாச்சு. 10 பிள்ளை பிறந்துருச்சு, அந்த அம்மாவுக்கு தான் பிறந்துச்சு, 10 பிள்ளையும் பிறந்துருச்சு, எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. ஆனால் அந்த அம்மா பேசின பேச்சு கடைசி வரைக்கும் நின்றுச்சு, இன்னைய வரைக்கும். இதுதான் சகோதரிகள் நீங்கள் கற்றுக்கொள்ளணும். சில நேரத்தில் அவசரப்பட்டு நீங்கள் பேசுகிற பேச்சு கடைசி வரைக்கும் நிற்கும். அவசரப்பட்டு நீங்கள் பேசுகிற பேச்சு, நீங்கள் ஒருவேளை நீங்கள் அதுக்கப்புறம் சரியாயிருவீங்க, குடும்பம் சரியாயிரும். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க, அன்னைக்கு நீ அந்த வார்த்தை சொன்னதானே. அந்த நிதானம் நமக்கு வேணும். சில நேரத்தில் தோல்விகள் வரும், வேதனைகள் வரும், போராட்டம் வரும். குடும்பத்தில் அதெல்லாம் இல்லாமலாம் இருக்காது. எல்லாமே சக்ஸஸாக நடக்கும்னு சொல்ல முடியாது. சில நேரத்தில் மேலே ஏறும், சில நேரத்தில் கீழே இறங்கும். ஏறுற நேரத்தில் ஆடப்படாது, இறங்குற நேரத்தில் விட்டு கொடுக்கக்கூடாது. கணவனை விட்டு கொடுக்கக்கூடாது, மனைவி விட்டு கொடுக்கக்கூடாது. சரி, சந்தோஷத்தில் சேர்ந்துருந்தோம், உபத்திரவத்தில் சேர்ந்துருப்போம், பார்ப்போம் அது என்னத்தான் வருதுன்னே பார்த்துருவோமே. நீங்கள் பாருங்கள், ஈசாக்கு விதை விதைக்கிறாரு, துறவு தோன்றாரு, எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுறான். ஒருத்தன் அமலாக்கியை தூக்கிட்டு போயிடுறான், ஒரு துறவை தூர்த்து போட்டுறான். ஒரு வார்த்தை கூட ரெபேக்கா திருப்பி பேசாது. ஏன்பா இப்படி பண்ணீங்க, எப்போ இப்படி பண்ணிட்டு போகிறாங்களே, திருப்பி ஏதோ கேட்கக்கூடாதா, என்னப்பா இப்படி நீங்கள் ஏமாளியாக இருக்கீங்க, ஒரு வார்த்தை சொல்லாது. அந்த அம்மாவுக்கு தெரியும், ஒரு நாள் இல்லை ஒரு நாள் என் கணவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என் கணவனை கர்த்தர் உயர்த்துவார். இந்த எண்ணம் குடும்பத்தில் இருக்கணும். எல்லாரும் இங்கே எவ்ரிபடி இஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஒன். பூமியில் பிறக்கும் போது அத்தனை பேரும் பர்ஃபெக்டாக ஒன்றும் பிறக்கலை. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு வந்தாங்க. கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டவன் வேகமாக வந்துட்டான், கொஞ்சம் கம்மியாக கற்றுக்கிட்டவன் ஸ்லோவாக வரான், அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் போய் ஒருத்தர் குற்றம் சாட்டி, நீ இந்த குடும்பம் இப்படி இருக்கிறதுக்கு நீ தான் காரணம், இந்த குடும்பம் இருக்கிறதுக்கு நீ தான் காரணம். பிள்ளைங்க படிக்கலை, யார் காரணம்? பிள்ளை தானே காரணம். நீ செல்லம் ரொம்ப கொடுக்குற, அதனால தான் அவன் படிக்க மாட்டான். செல்லம் கொடுக்கறதுக்கும் படிக்காததுக்கும் என்ன சம்மந்தம்? அந்த அம்மா சொல்லிச்சா, மடியில் படுக்க வச்சுட்டு படிக்காத ராஜா, நல்லா சாப்பிடு, படிக்க மட்டும் செஞ்சிடாது, அப்படியா சொல்லுச்சு? அப்படி சொல்லலையே. அந்த பையனுக்கு வரல, உடனே குற்றத்தை எதுக்கு ஒன்றுனாலும் கணவன் மேலே குற்றம், மனைவி மேலே குற்றம். சேர்ந்து அதை யோசிக்க ட்ரை பண்ணுங்களேன். ஏதாவது ஒரு விஷயத்தை சேர்ந்து யோசிக்க ட்ரை பண்ணுங்களேன். ஒரு பிரச்சனை வருதா, உட்காந்து பேசித்தான் பாருங்களேன். இன்றைக்கி குடும்பங்கள்லாம் பிரிக்கப்படுது. ஆண்டவர் சொல்கிறார், இணைந்திருக்கிற குடும்பம் தான் பரலோகத்துக்கு போகும். நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் கடைசியாக சொல்லிட்டு முடிக்க விரும்புகிறேன். ஒரு விஷயத்தை நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். பிரிந்திருக்கிற டிவோர்ஸ் பண்ணுற குடும்பங்கள் காரணம் இல்லாமல்
டிவோர்ஸ் பண்ணுற குடும்பங்கள் பரலோகத்துக்கு போவது கஷ்டம். காரணம் ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆனால் சில நேரத்தில் நாம் சும்மா அவசரப்பட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்னால் முடியாது, நான் இருக்க மாட்டேன், நான் சேர்ந்துருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிற எத்தனையோ பேர் நல்லா படிச்சிடுறாங்க, ஆனால் பொறுமை இல்லை. அந்த காலத்து அம்மாக்களுக்கெல்லாம் படிப்பு இருக்காது, ஆனால் பொறுமை இருக்கும். நம்ம அம்மாக்கள் படாத கஷ்டமா, நம்ம அம்மாக்கள் படாத வேதனையா? அதுக்கு நடுவில் 8 பிள்ளை 5 பிள்ளை 4 பிள்ளைன்னு இருக்கும். எல்லாத்தையும் வச்சு பொறுமையாக அந்த அம்மா நடத்தி எல்லாத்தையும் கரை சேர்த்து இன்றைக்கி நாமெல்லாம் நல்லபடியாக இருக்கிறோம். ஆனால் நம்ம 1 2 தான், அதை வளர்க்கறதுக்குள்ளேயே குடும்பம் 2ஆக பிரிஞ்சிருது. பொறுமை கிடையாது, விட்டு கொடுக்குற சுபாவம் கிடையாது. அதனுடைய விளைவு என்ன? உடனே டிவோர்ஸ் பண்ணிடுறேன். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், உங்கள் மனைவியானவளும் உங்களோடு கூட ஜீவ மார்க்கத்தை சுதந்திரிக்கிறவளாக இருக்கிறபடினாலே அவளை ஆதாயம் பண்ணி கொள்ளுங்கள். உங்கள் கணவனை நல்ல நடக்கையினால் ஆதாயப்படுத்தி கொள்ளுங்கள். கணவன் குறைவுள்ளவர் தான், மனைவி குறைவுள்ளவங்க தான். இங்கே யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. அந்த பர்ஃபெக்ட் இல்லாத 2 பேரை தான் கர்த்தர் சேர்த்து வச்சுருக்கிறார். இந்த 2 பேரும் சேர்ந்து பர்ஃபெக்ட் ஆகணும், அதுக்கு தான் கர்த்தர் குடும்பத்தை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி நிறைய பேர்கிட்ட இதான் பிரச்சனை. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, எங்களுக்கு நிறைய ஃபோன்ஸ் வரும். அந்த ஃபோன்ஸ்லாம் சகோதரர்கள் பேசும்போது அவங்க கொடுக்குற ஆலோசனைலாம் பார்க்கும்போது 90% குடும்ப பிரச்சனையாக தான் இருக்குது. நேராக பார்க்க வரவங்களுடைய 50% குடும்ப பிரச்சனையாக தான் இருக்குது. இதுதான் காரணமாக இருக்குது. தயவுசெய்து கணவன் மனைவிக்கு நடுவில் யாரையும் கொண்டு வராதீங்க, யாரையுமே கொண்டு வராதீங்க. 3வது நபர் நீங்கள் ஒருத்தரை கொண்டு வரீங்கன்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவராய் மட்டும் இருக்கட்டும், வேறு யாரையும் கொண்டு வராதிங்க. நான் சொல்கிறேன், ஊழியக்காரனை கூட கொண்டு வராதிங்க, ஊழியக்காரனையும் கொண்டு வராதிங்க. இன்றைக்கி ஊழியக்காரர்கள் கூட தவறான ஆலோசனை கொடுக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த பைபிளில் இயேசு கிறிஸ்து தவறான ஆலோசனை கொடுக்கிறவர் அல்ல, சரியான ஆலோசனை கொடுப்பார். உட்காந்து பேசுங்க, கணவன் மனைவியும் பேசுங்க, பிரச்சனையை சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் உங்களை மட்டும் யோசிக்காதீங்க, உங்களுக்கு அப்புறம் இருக்கிற பிள்ளைகளை கொஞ்சம் யோசிங்க. பாருங்களேன், அவன் மட்டும் தன் மனைவியோடு கூட ஒழுக்கமாக இருந்தான்னு சொல்ல முடியாது. ஒழுக்கமாக இருந்ததோட தன் குடும்பத்தையும் பத்திரமா பார்த்துக்கிட்டான். 3 பிள்ளைகள் 3 மருமகள்கள், 6 பேர் இதே விஷனில் அவங்க கூட வராங்க பாருங்கள். 100 வருஷம். இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்குள்ளே நம்ம விஷனை கொண்டு போக முடியுதா? நீங்கள் சொல்கிறத நீங்கள் நம்ம ஒரு பெருமையாக வேற சொல்கிறோம். நான் சொல்கிறத என் பசங்க கேட்கவே மாட்டாங்க. சொல்கிறாங்க, பையனுக்கு எத்தனை வயசு? 3 வயசு. பொண்ணுக்கு எத்தனை வயசு? 5 வயசு. அடம் பிடிப்பா, நான் சொல்கிற பேச்சை கேட்குறதே இல்லை. அப்புறம் என்ன பண்ணீங்க? வேறு வழி இல்லாமல் அவள் சொல்கிறது தான் செஞ்சோம். இன்றைக்கி சொல்கிறாங்க, பையன் சாப்பிட மாட்டான், என்ன பண்ணோம்? ஃபோன் கொடுத்தா தானே அடம் பிடிக்கிறான். கடைசியில் ஃபோன் வாங்கி தான் சாப்பிட்றான். ஃபோன் இல்லாமல் உங்களால் என்ன பண்ண முடியல? சாப்பிட முடியல, சாப்பிட வைக்க முடியல. இதை நீங்கள் பெருமையாக நினைக்காதீங்க, நீங்கள் தோத்துக்கிட்டு இருக்கிறீங்க. யூ ஆர் ஃபெயிலியர், யூ ஆர் ஃபெயிலியர். நம்ம அப்பா அம்மாலாம் 2 தட்டு தட்டினா கூட சாப்பிட வைப்பாங்க, அடி கொடுத்தா சாப்பிட வைப்பாங்க. இப்போ இருக்கிற அப்பா அம்மாக்கள் வந்து அடி கொடுக்குறாங்களோ இல்லையோ, ஆனால் சாப்பிட வைக்க முடியல. பசங்க ஜெயிச்சிட்ருக்கிறாங்க. இது ஜெயிக்கிற தோக்கத்தை பற்றி நான் சொல்லலை. உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இல்லாமல் போகிறது. நோவாவுடைய விஷன் அவன் பிள்ளைகளுக்குள்ளே போச்சு. அவங்க பிள்ளைகள் அப்படியே அதை கேட்டான் பாருங்க. போன ஜென்ரேஷன் வரைக்கும் இது நடந்துச்சுங்க, நம்ம கேட்டோமே. ஆனால் இந்த ஜென்ரேஷனில் தான் பிள்ளைகள் கேட்க மாட்டேங்குது. காரணம் என்ன? பிள்ளைகள் மேலே தப்பு கிடையாது. நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சா பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படிவார்கள். இவ்வளோதான் விஷயம். இதான் ஃபார்முலா. நீ என் வேதத்தை மறந்தாய், நான் உன் பிள்ளைகளை மறந்தேன். அவ்வளோதான். நீ நல்ல தேவனுக்கு உண்மை உள்ளவனாக இருந்து பாருங்கள், உங்கள் பிள்ளையை உங்களுக்காக மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். மேபி உங்களால் முடியாமல் கூட இருக்கலாம், நீங்கள் நீதிமானாக இருக்கலாம், உங்கள் பையன் கொஞ்சம் தப்பாக கூட இருக்கலாம், உங்கள் பொண்ணு தப்பாக இருக்கலாம். ஆனால் உங்கள் நிமித்தம் கர்த்தர் அவர்களை மாற்றுவார். கர்த்தர் நினைச்சார்னா ஒரு நாள் ராத்திரியில் பார்வோன் இருதயத்தை மாற்ற வல்லமை உள்ளவர். கர்த்தர் நினைச்சார்னா ஒரு நாள் ராத்திரியில் நேபுகாத்நேச்சார் இருதயத்தை மாற்ற வல்லமை உள்ளவர். கர்த்தர் நினைச்சார்னா ஒரு ஆடு மேய்க்கிறவனை ராஜாவாகவும் மாற்றுவார், ராஜாவாக இருக்கிறவனை புள்ளி மேயவும் வைப்பார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நம்முடைய இருதயங்கள்லாம் கர்த்தருக்கு முன்பாக ஒரு சுவிட்ச் மாதிரி இருக்கும். அவர் நினச்சார்னா ஒரு சுவிட்சை திருப்பிடுவார். பாருங்கள், முந்தின நாள் வரைக்கும் நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே மொத்த பாவமும் ஒரே நாளில் போதா இல்லையா? விட முடியாத பாவம் விட்டு போகுதா இல்லையா? டாக்டர் சொல்கிறாரு, இந்த பாவத்தை குடியை இவர் நிறுத்தினார்னா செத்து போயிடுவார், படிப்படியாக தான் நிறுத்தணும் பாரு. ஆனால் இயேசு நாள் ஒரே நாள் ராத்திரியில் அதை மாற்றி அமைக்கிறாரு. அந்த ஆள் சாகலை, உயிரோடு கூட இருக்கிறாரு. தேவன் நினைச்சால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுங்க. பிள்ளைகளை கர்த்தர் கையில் ஒப்பு கொடுங்க. முதல்ல நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக இருங்க. இன்றைக்கி நீங்கள்
அறிவுபூர்வமாக குடும்பத்தை நடத்த நினைக்கிறீங்க, அறிவுபூர்வமாக பிள்ளைகளை நடத்த நினைக்கிறீங்க. உங்கள் அறிவு இருக்க ஒரு லிமிட்டுக்கு மேலே வேலை செய்யாது. அது ஏன்னா அறிவுக்கு அவ்வளோதான் கெப்பாசிட்டி, இவ்வளோ தான். அவ்வளோ பெரிய விஞ்ஞானிகள் எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் சேட்டலைட் விடுறாங்க, ஒரு லிமிட்டுக்கு மேலே அதுக்கு என்ன இருக்குன்னு அவங்களால என்ன செய்ய முடியல, கண்டுபிடிக்க முடியல. பிளாக் ட்ரிஃப்ட்டுன்ட்டான், அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன இருக்குன்னு தெரியாதுன்ட்டான், வாய்ப்பு இல்லைன்ட்டான். அவ்வளோ டெக்னாலஜியாலே ஒரு லிமிட்டுக்கு மேலே போக முடியல. நம்ம மூளை ஒரு லிமிட்டுக்கு தான் வேலை செய்யும். ஆனால் தேவன் நினைத்தால் எதையும் எப்படியும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த தேவன் செங்கடலையும் விளப்பார், சூரியனையும் ஒரு பக்கமாக நிறுத்துவார். அவர் நினச்சா ஒரு பாகை பின்னிட்டு போகவும் செய்வார். அந்த தேவன் உன் பிள்ளைகளை மாற்றவும் செய்வார். அல்லேலூயா. நீங்கள் பிள்ளைகளை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. முதல்ல உங்களை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நீங்கள் சர்ச்சுக்கு வர மாட்டீங்க, நீங்கள் பைபிள் வாசிக்க மாட்டீங்க, நீங்கள் ஜெபம் பண்ண மாட்டீங்க, உட்காந்து டிவி பார்ப்பீங்க, இருக்கிற சண்டையெல்லாம் போடுவீங்க, நீங்கள் மாமியாரை திட்டுவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படினா பண்ணாது. பிள்ளைகள் நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிங்க, பிள்ளைகள் உங்களுக்கு தானாய் கீழ்ப்படியும். நம்ம பிள்ளைகளை இந்த காலகட்டத்தில் கர்த்தர் ஒருத்தர் தவிர நம்மால் பாதுகாக்கவே முடியாது. நான் நேரடியாக சொல்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, நமக்கெல்லாம் ஒரு காலத்தில் பாவம் தேடி போனால் கூட கிடைக்காது, ஆனால் அந்த பாவம்லாம் இன்றைக்கி பிள்ளைகளுக்கு ஃப்ரீயாக கிடைக்கிது கையில். நம்ம பிள்ளைகள் அதுக்கு நடுவில் தான் உண்மை உள்ளவர்களாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பிள்ளைகளை தப்பாக எடை போடக்கூடாது. நமக்கு இருந்ததை விட 100 மடங்கு மோசமான உலகம் இப்போ இருக்குது. அன்றைக்கி நம்ம டிவியில் ஒரு விளம்பரத்தில் ஒரு அசுத்தமானது ஒன்று வந்தால் கூட பார்க்க மாட்டோம். இன்றைக்கி அதெல்லாம் வெளியரங்கமாக போஸ்டராகவும் எல்லாமும் தொங்கிட்டு கிடக்கு ரோட்டில். அதுக்கு நடுவில் தான் நம்ம பிள்ளைகள் போயிட்டு வருது. ஒரு காலத்தில் 3:30 மணிக்கு 5 மணிக்குள்ளே நம்ம வீட்டுக்கு வந்துடுவோம். ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் வந்துடுவோம். இன்றைக்கி 6 மணிக்கு மேலே தான் கிளம்பி அது வேலைக்கே போகுது. நைட்டு காலையில் 6 மணிக்கு தான் வருது. தப்பு சொல்லலை, இன்றைக்கி சூழ்நிலை அப்படி. ஆனால் அதுக்கு நடுவில் நம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிற பொறுப்பு உங்கள் கையிலையும் இல்லை, என் கையிலையும் இல்லை, கர்த்தர் கையில் தான் இருக்குது. அது போகிற இடங்களெல்லாம் பாதுகாக்கிறவர் கர்த்தர். அது சுற்றி இருக்கிற உலகம் தொடாதபடி பாதுகாக்கிறவர் கர்த்தர். இன்றைக்கி நம்ம அதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறோம். நம்ம தான் என்ன பாதுகாக்கிற மாதிரி. நாம் கொடுக்க வேண்டிய பாதுகாப்பை கொடுக்கணும். அது ஒரு லிமிட். அதுக்கு மேலே கர்த்தர் ஒருத்தரை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நோவாகிட்ட 3 முக்கியமான காரியங்கள் இருந்தது. ஒன்று, அவன் தன்னை தேவனோடு கூட வைத்து கொண்டான். தன்னுடைய பர்சனல் லைஃப் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவனாக இருந்தான். 2வது, தன்னுடைய குடும்பத்தை பத்திரமாய் பார்த்துக்கிட்டான். அதுலேயும் குறிப்பாக தன்னுடைய விஷன் தன் மனைவிக்குள்ளே போகிறது. கணவனுடைய விஷன் மனைவிக்குள்ளே மட்டும் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த விஷன் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஒரு காரியம், அது உங்கள் மனைவிக்கோ அல்லது உங்கள் மனைவிக்கு கொடுக்குற விஷன் உங்கள் கணவனுக்கோ அந்த ஸ்பிரிச்சுவல் காரியம் மட்டும் ஒத்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களை யாருமே எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் உலகத்திலேயே மிகப்பெரியதான கப்புள்ஸாக மாறிடுவீங்க. அதான் ஃபேக்ட். அதுதான் அந்த ஏற்ற துணைங்கிற அந்த மைய பொருள் அங்கே தான் இருக்குது. உங்கள் 2 பேருக்கும் ஹெவன் ஒரு விஷயம் வச்சுருக்கோம். அந்த விஷயத்தில் மட்டும் ஒன்னஸ் உங்களுக்கு வந்துட்டால் போதும். மிச்சம் எல்லா விஷயமும் ஒன்னஸ் வரும். அதுக்கு ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் எதுக்கு ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? என்ன மாதிரியே எங்கள் கணவர் மாறணும், என்ன மாதிரியே என் மனைவி மாறணும். மாறாது. அது செய்யாதீங்க. இதை செய்யுங்க, அதெல்லாம் செஞ்சிடும், தானாக நடக்கும். 3வது மிக முக்கியமானது, உங்கள் பிள்ளைகளுக்குள்ளேயும் உங்கள் தரிசனம் கடந்து போகணும். 100 வருஷம் அந்த தரிசனத்தை பிள்ளைகளுக்குள்ள அவன் கொண்டு போனான் பாருங்கள். கொண்டு போய் அந்த காரியத்தை செய்து உலகத்தை ஆண்டவர் காப்பாற்றினார். நோவா தன் குடும்பத்தை காப்பாற்றிட்டான். நோவா குடும்பத்தை பத்திரமா காப்பாற்றிட்டான். அதுதான் உங்களுக்கும் எனக்கும் வேணும். நீங்கள் உலகம் முழுவதையும் ஆதாயம் படுத்திட்டு உங்கள் பிள்ளைகளை நரகத்துக்கு கொடுத்தீங்கன்னா என்ன நஷ்டம்? யோசித்து பாருங்கள், என்ன லாபம் அதில்? அது எவ்வளோ பெரிய துக்கம் பாருங்கள். நீங்கள் எத்தனையோ பெற்றோர் வராங்க, நல்லா படித்த, நல்லா சம்பாதிச்ச, நல்லா இருக்கிற ஒரு குடும்பத்தாரை ஜெபம் பண்ணுறாங்க. எங்களுடைய பொண்ணு இந்த விதமான காரியத்தில் இருக்குது, தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்க, எங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல அப்படிங்கிறாங்க. இது ஒரு லாங் ப்ராசஸ். சின்ன வயசுலேருந்தே கர்த்தருக்குள்ளே வளர்த்துருக்கணும். சண்டே கிளாஸுக்கு அனுப்பியிருக்கணும், சர்ச்சுக்கு அனுப்பணும். இதெல்லாம் அனுப்பாமல் அந்த காலத்தில் கிளாஸுக்கு அனுப்பினேன், ஸ்பெஷல் கிளாஸுக்கு அனுப்பினேன், நான் அவருடைய எதிர்காலத்துக்காக அந்த கோர்ஸ் அனுப்பினேன், இந்த கோர்ஸ் அனுப்பினேன். இப்போ 15 வயசில் எல்லாம் தலைக்கெல்லாம் மாறிடுச்சு. இப்போ சர்டிஃபிகேட் எல்லாம் கையில் இருக்கு, பொண்ணு கையில் இல்லை. சர்டிஃபிகேட் இருக்குது கையில், பொண்ணு கையில் இல்லை. இப்போ அழுகுறாங்க, என்ன பண்ணலானே தெரியல. இன்றைக்கி இதுதான் நிறைய பேருடைய குடும்பத்தில் நடந்துட்டு. திருப்பியும் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தரை கொடுத்துருங்க.
உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் பிள்ளைகளுக்கு கொடுத்துருவார். நீங்கள் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு கர்த்தரை கொடுக்கலன்னா எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. இன்றைக்கி பரலோகத்துக்கு போகும்போது குடும்பமாக போகிறதுக்கு தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறார். தனித்தனியாக போகிறதுக்கு அழைக்கவே இல்லை. அதுக்கு தான் கர்த்தர் குடும்பத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த நோவாவுடைய குடும்பம் நமக்கு ஒரு மிக முக்கியமான முன்மாதிரி. வேதத்தில் நிறைய குடும்பங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கிட்டும் ஒரு பாடத்தை படிக்க முடியும். ஆதாம் ஏவாள்கிட்டருந்தும் படிக்க முடியும், ஏனோக்கு குடும்பத்துக்கிட்டேருந்து படிக்க முடியும், ஈசாக்கு ரெபேக்காள்கிட்டருந்து படிக்க முடியும், சிம்சோன் குடும்பத்திலேருந்து படிக்க முடியும், கடைசியாய் யோசேப்பு மரியாள்கிட்டருந்தும் படிக்க முடியும். எல்லா விஷயங்களும் குடும்பம். பைபிள் ஃபுல்லாக குடும்பம் தான். கடைசியாக பாருங்கள், இயேசு கிறிஸ்துவும் வசனம் சொல்லுது, மணவாட்டியாகிய புதிய எருசலேம், அதுவும் ஒரு குடும்பம் தான். ஃபேமிலியாக தான் முடியுது. ஃபேமிலியில் ஆரம்பித்து ஃபேமிலியில் பைபிள் முடியும். அப்படி ஒரு ஃபேமிலியை தான் கர்த்தர் உங்கள்கிட்ட எங்கிட்டையும் கொடுத்துருக்கிறார். அதுக்கு நடுவில் தான் நம்ம ஃபேமிலியும் இருக்குது. கர்த்தருக்கு முன்பாக, உலகத்திற்கு முன்பாக சாட்சியாய் நிறுத்துவதுக்கு தான் கர்த்தர் உங்களை என்னை அழைச்சிருக்கிறார். இந்த குடும்பங்களை நடத்தக்கூடியதான ஒரு பொறுப்பு இந்த ஊழியம் 30 வருஷம் நடக்குது. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். இது கர்த்தருடைய திட்டம். கர்த்தர் குடும்பத்துக்கு தான் பிளான். இதை வச்சு தான் உலகத்தை சந்திப்பார். அந்த ஒரு விஷனோட இந்த ஊழியம் நடக்குது. அதுலேயும் அது ஒரு 30 வருஷமாக நடத்துகிறாங்க. அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. ஸோ அவர்கள் இன்னும் கர்த்தருக்கு சித்தமானால் வருகை வரைக்கும் இந்த ஊழியங்கள் தொடர்ந்து நடக்கணும். இங்கே இருக்கிற ஒரு குடும்பத்தில் கூட பிரிவினை என்பது மட்டும் இருக்கவே கூடாது. குடும்பமாக கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும். ரெண்டாவது, இந்த ஊழியக்காரருக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். ஏன்னா அவருடைய பலவீனங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த ஊழியத்துக்காக ஜெபிக்கணும். முதலாவது உங்கள் குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணணும். நம்ம ஜெபிக்கலாமா தேவ சமூகத்தில்? இருந்த இடத்துலேருந்து அப்படியே நீங்கள் முடிஞ்சால் அப்படியே கண்களை மூடி, ஏன்னா எழுந்திரிச்சிங்கன்னா இப்போது இதாயிரும். இருக்கிற இடத்துலையே கண்களை மூடி தேவனை நோக்கி, ஆண்டவரை நோக்கி. ஒருவேளை உங்கள் கணவன் ரட்சிக்கப்படாதிருந்தால், உங்கள் மனைவி ரட்சிக்கப்படாமல் இருந்தால், பிள்ளைகள் இன்னும் கர்த்தருக்குள் வராமல் இருந்தால், நீங்கள் ஒப்பு கொடுங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஆண்டவருக்குள்ளே இருந்தும் ஒருவேளை உங்கள் குடும்பங்கள் பிரிந்திருக்குமானால், கணவன் மனைவியோ அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்க்கையை ஓட்டிட்டீங்க. ஆனால் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படி இருக்காது. சில நேரத்தில் அவர்கள் பிரிந்திருப்பார்கள். அவங்க குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது. பேர பிள்ளைகள் பிரிந்திருப்பார்கள். இதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் இருதயத்துக்குள்ள ஒரு வேதனை, ஒரு கஷ்டம். ஐயோ, இது எப்போ சரியாகுமோ? இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், நீ முழங்கால் போட்டு உன்னை ஒப்புக்கொடு. நீ சரியானா உன் குடும்பம் கண்டிப்பாய் சரியாகும். நீ என்னிடத்தில் ஒப்புரவாகு, நான் உன் குடும்பத்தை ஒப்புரவாக்குவேன். நீ என் வேதத்தை நினை, நான் உன் பிள்ளைகளை நினைப்பேன். ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர்கிட்ட. ஒருவேளை இந்த 2 காரியங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். உங்கள் குடும்பங்களுக்காக ஜெபிங்க. ரட்சிக்கப்படாத கணவன் மனைவி இருந்தால் ரட்சிக்கப்படணும், பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது, பிரிந்திருக்கிற குடும்பங்கள் இணைக்கப்பட வேண்டும். பிரிவினை கர்த்தருடைய திட்டம் அல்ல. கர்த்தர் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருப்பானாக. இன்றைக்கி ஒப்பு கொடுப்போமா தேவ சமூகத்தில்? அப்படி ஜெபிக்க விரும்புகிறவங்கெல்லாம் தேவனை நோக்கி உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்கள். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தகப்பனே, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தையும் உடைய கிருபை உள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். அப்பா, நீர் வரும்போது நாங்கள் யாரும் பிரிந்திருக்கிறவர்களாய் காணப்படக்கூடாது தகப்பனே. ஆண்டவரே, நீர் இணைத்த இந்த இணைப்பு, ஒருவேளை எங்களுக்குள்ள நிறைய ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் ஆண்டவரே, பாகுபாடுகள் இருக்குது ஆண்டவரே. ஆனால் நாங்கள் நினைக்கிறது அதல்லப்பா. நீர் நினைக்கிறதான அந்த ஒரு மனம், நீர் நினைக்கிற அந்த ஏற்ற துணையை நாங்கள் அறிந்து கொள்ள, இந்த ஹெவன்லி பிளானை நாங்கள் பெற்றுக்கொள்ள, கிறிஸ்துவுக்குள் நாங்கள் இணைக்கப்பட்டிருக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்கப்பா. ஆண்டவரே, குடும்பங்களில் இருக்கிற பிரிவினைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். பிரிந்திருக்கிற குடும்பங்கள்லாம் இணைக்கப்படட்டும். கண்ணீரோடு கூட ஜெபித்து கொண்டு இருக்கிறதான தாயார், கண்ணீரோடு ஜெபிக்கிற தகப்பன், ஐயோ என் பிள்ளை வாழ்வு இப்படி இருக்கிறதே, பிரிந்திருக்கிறதே என்று நினைக்கிற ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலும் ஒரு நல்ல ஆறுதலான செய்தியை கர்த்தர் கட்டளையிடுவீராக. பிரித்ததை உங்களால் மட்டும்தான் இணைக்க முடியும் ஆண்டவரே. நீங்கள் நினச்சா செங்கடலை பிரிப்பீங்க, நீங்கள் நினச்சா செங்கடலை மீண்டும் இணைப்பீங்க ஆண்டவரே. அப்பா, உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தகப்பனே. கர்த்தாவே, நீர் இந்த குடும்பங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து, ஒரு அதிசயத்தை செய்து, ஒரு பெரிய காரியத்தை செய்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் அப்பா. எங்கள் குடும்பங்கள் பிரிந்திராதபடி கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. விசேஷமாக இந்த ஊழியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம்.
இத்தனை ஆண்டு காலம் நடப்பதற்கு நீர் கிருபை பாராட்டினீர். அதற்காக உமக்கு நன்றி ஆவியானவரே. இந்த ஊழியக்காரரை ஆசீர்வதிங்கப்பா. அவருக்கு கொடுத்த இந்த கனமான ஊழியத்திற்காக ஸ்தோத்திரம். தரிசனத்துக்காக நன்றி. முடிவு பரியந்தம் இந்த தரிசனம் நடக்க கர்த்தர் கிருபை தருவீராக. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் ஒவ்வொரு ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாய் ஆண்டவரே, இந்த ஊழியக்காரருடைய சரீர பலவீனத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம். இந்த பலகீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் என்று நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். ஆண்டவரே, மீண்டும் கழுகுகளைப் போல பலனடைந்து உமக்கென்று இன்னும் உற்சாகமாக இன்னும் பலத்தோடு கூட புது பலனடைந்து பறக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.